السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் அல்லாஹ் நம்ம எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மேலும் அல்லாஹ் தஆலா காமிலான ஷேഖുமாருடைய நேசர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஆமிர் நாயகம் படிக்கிற ஒரு கவிதை கேட்போம். अब जिंदगी में रात दिन तेरा ही तज़किरा करूं। अब जिंदगी में रात दिन तेरा ही तज़किरा करूं। अब जिंदगी में रात दिन तेरा ही तज़किरा करूं। मेरा तो कुछ नहीं रहा तुझ पे तेरा फिदा करूं। मेरा तो कुछ नहीं रहा तुझ पे तेरा फिदा करूं. अब जिंदगी मेरा இப்பொழுது என் வாழ்க்கையில் இரவும் பகலும் தேராகி ததுக்கிறா கரும். எஜமான் உன்னை பற்றியே தான் நான் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். இந்நேரமும் இரவும் பகலும் உன்னையே தான் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். अब जिंदगी में रात दिन तेरा ही तज़किरा करो. अब जिंदगी में रात दिन तेरा ही तज़किरा करो. जी இரவு பகலும் உன்னையவே தான் பேசுறேன். அடுத்து சொன்னாங்க मेरा कुछ नहीं रहा मेरा मुझ में कुछ नहीं रहा तुझ पे तेरा फिदा. என்னிடத்திலே என்னுடையது என்று எதுவுமே இல்லை. நான் காணிக்கை கொடுக்க வேண்டும், உனக்கு நான் நெர்ஜீஸை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் நீ எனக்கு கொடுத்தான் உனக்கு நான் காணிக்கையாக துஜ்பே தேரா ஃபிதா கரும். உன்னுடையதை உன்னிடத்தில் தான் நான் ஃபிதாவாக்குகிறேன். அபு ஜிந்தகி மேரா தின் अब जिंदगी में रात दिन तेरा ही तज़किरा करूं. தஸ்கிரானா உன்னை பற்றி பேசுவேன். இப்போ என் வாழ்க்கையின் நோக்கமே இரவும் பகலும் உன்னை மக்களுக்கு சொல்ல வேண்டும். உன் நேசத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும். நீ யார் என்பதை காட்டி தர வேண்டும். உன்னை பற்றிய உலக மக்களுக்கு உன்னுடைய பெருமையை பறைசாற்ற வேண்டும். உன் அருளை பேச வேண்டும். நீ கொடுத்த நியமத்துகளை உரைக்க வேண்டும். அம்மா பி நியமத்தி ரப்பிக்க ஃபஹத்தீஸ். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை மக்களுக்கு சொல்லுங்கள், நினைவுபடுத்த வேண்டும். உன்னுடைய நேசர்களாக, உன் காதலர்களாக, உன்மேல் அன்பு கொண்டவர்களாக இந்த மக்களை ஆக்க வேண்டும். நான் உனக்கு தருவதற்கென்று என்னிடத்திலே எதுவும் இல்லை. நீ எனக்கு தந்தவைகளை உனக்கு நான் அர்ப்பணமாக வேண்டும். நான் உனக்கு தருவதற்கென்று அல்லாஹ்க்கு வச்சிருக்கிறது. நீ அங்கிருந்து வர்றீங்க மதரசாவுக்கு, சர்க்காருக்கு ஏதோ அன்பளிப்பு தரணும்னு நினைச்சிங்க. வரும்போது ஒரு 1/2 கிலோ பூந்தி வாங்கிட்டு வரலாம், மிச்சர் வாங்கிட்டு வரலாம், ஒரு பேனா பென்சில் வாங்கிட்டு வரலாம், ட்ரெஸ் வாங்கிட்டு வரலாம். என்னுடையதே எடுத்து என்னிடத்திலே கொடுத்தால் அங்கிருந்து வந்தீங்க. என் பேனா, என் பென்சிலு, அது என்னுடைய தஸ்மீ மிஷினு இங்கே வச்சிருந்தேன். அதை எடுத்து எனக்கு நகர் செஞ்சா இது எவ்வளோ பெரிய, இது என்ன சொல்றது, இது உயர்ந்த வஸ்துன்னு சொல்ல முடியுமா?
ஆனா ரப்பே நான் என்னுடையது என்று எதுவும் இருந்தா உனக்கு நான் தரலாம்னு நினைச்சேன், இல்லையே என்று. அதனால நீ கொடுத்ததையே உனக்கு நான் அர்ப்பணமாக்கேன். அபு ஜிந்தகி मेरा दिन तेरा ही எப்படி படிக்கணும்? அபு ஜிந்தகி मेरा दिन तेरा ही तज़किरा करूं, मेरा तो कुछ नहीं रहा तुझ पे तेरा फिदा. உனக்கு நான் அர்ப்பணமாக்கிறேன் எதை நீ எனக்கு கொடுத்தது. அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு நம்மள்கிட்ட நம்ம சரக்குன்னு எதுவும் இல்லை. அதனால எஜமானே நீ எனக்கு கொடுத்தியே அதையே தான் உனக்கு நான் அர்ப்பணமாக்குகிறேன். அப்படின்னா என்ன? இந்த நாவு யார் கொடுத்தது? இந்த பேச்சு யார் கொடுத்தது? அல்லாஹ் பேச்ச நிப்பாட்டிட்டான்னு பேச முடியுமா? இல்ல பிறவியிலே நாக்கு கொடுத்து பேச வைக்க அல்லாஹ் உடலைன்னு சொன்னா என்ன குட்டிக்கரை அடிச்சு எத்தனை கோடி செலவு பண்ணாலும் பேச வைக்க முடியுமா? பேச்சு யார் கொடுத்தது? இந்த கலாம் யார் கொடுத்தது? பேச அந்த லப்ஸை அந்த உணர்ச்சியை யார் கொடுத்தது? அந்த லஃப்ஸை யார் கொடுத்தது? அந்த ஹர்ஃபை யார் கொடுத்தது? அந்த மொழியை யார் கற்றுக் கொடுத்தது? எல்லாம் அவன் தான் கொடுத்தான். இதெல்லாம் யார் கொடுத்ததுங்க? துஜுபே தேரா ஃபிதா கரும், நீ கொடுத்ததை உனக்கே அர்ப்பணமாக்கினா அல்லாஹ் கொடுத்த கலாமை வாழ்நாள் எல்லாம் அல்லாஹ்வுக்கே செலவு பண்ண. அந்த கலாமை வேற எதுக்கும் செலவு பண்ணாத. கலாம் யார் கொடுத்தது? பேச்சு யார் கொடுத்தது? அப்ப அந்த பேச்சை நீ உட்காந்து வீண் பேச்சு, வெட்டி பேச்சு, அரசியல் பேச்சு, சினிமா பேச்சு, அந்த பேச்சு, இந்த பேச்சு, விளையாட்டு, அது போட்டு வாழ்நாள்ல அவன் என்ன செஞ்சான் இவன் என்ன செஞ்சான்னு சொன்னா அல்லாஹ் கொடுத்த கலாமை துரோகம் பண்ற, வேஸ்ட் பண்ற. இது என்னவோ நடந்துட்டு போட்டோம் துணியால. நீ பேசலாம் நடக்கும், நீ பேசாலும் நடக்கும். நீ பேசணும்னாலும் அது மாறி போயிருமா? மாறாது. நீ ராவும் போதும் உட்காந்து அடுத்த அதை பத்தியே பேசிட்டு அது மாறிடுமா? அது மாறாது. ஒன்று அது எப்போ நடக்குமோ நடக்கும், அது எப்போ உண்டாகுமோ உண்டாகும், எல்லாம் முடிஞ்சு பேசு. இப்ப அதை பத்தி பேசி என்ன செய்ய போகிறாய்? இப்ப சூபியாக சொல்றாங்க வேலைங்களா ஒன்று, இது என்னவோ நடந்து போட்டோம், நீயாச்சு அல்லாஹ்வாச்சுன்னு உட்காந்து வாய் திறந்தால் அவனை பற்றி பேசு. ஹர்தம் துமாரே யாத் ரஹே தஸ்கிரா. அல்லாஹ் கேட்கிறார், ரப்பே இந்த ஒண்ணே ஒண்ணு கூட ரப்பே, ये जिंदगी तुम्हारी है तुम पर फिदा रहे. இந்த வாழ்க்கை நீ கொடுத்தது, இதை உனக்கே தான் நான் அர்ப்பணமாக்க வேண்டும். துவா. ஹர்தம் துமாரே யாத் ரஹே தஸ்கிரா ரஹே. 24 மணி நேரம் உன்னையே தான் சிந்திக்க வேண்டும், உன்னையே நினைக்க வேண்டும், உன்னை பற்றியே பேச வேண்டும். நான் வாய் மூடினால் யாது, வாய் திறந்தால் தருகிறார். வாயை மூடினால் திக்ரு, வாயை திறந்தால் முதாக்கரா. வாயை மூடினால் உன் நினைவு என்னை ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டும், வாயை திறந்தால் என் பேச்சால் எதிர்த்திருக்க ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டும். அவனை பேச விடக்கூடாது. ஏன்னா அவன் மத்தவங்க யாரை பற்றியே பேசுவாங்க, நான் யாரை பற்றி பேசுவேன். வேற யாருன்னா என் நேசன் அர்த்தம். அவர்கள் யாரை பற்றியோ பேசுவார்கள், நான் என் யாரை பற்றி பேசுவேன், நேசனை பற்றி பேசுவேன். அதனால என் பேச்சில நீ உன்னை தவிர வேற யாரும் வரக்கூடாது. ஏன்னா இந்த வாழ்க்கை நீ கொடுத்தது. இந்த பேச்சிலே ஒரு வார்த்தையாவது இன்னொருத்தையும் கொடுத்தனா இருந்தா அவனுக்காண்டி பேசணும், அர்ப்பணிக்கிறான். இல்லையே, ये जिंदगी तुम्हारी है तुम पर फिदा रहे, ये जिंदगी तुम्हारी है तुम पर फिदा रहे, हरदम तुम्हारे याद रहे तज़किरा रहे. ஒவ்வொரு நொடியும் உன்னை நினைக்க வேண்டும், அது உன்னை பற்றி பேச வேண்டும். இந்த பேச்சு அல்லாஹ் கொடுத்தது வேற யாருக்கும் செலவு பண்ணா வருத்தப்படுறாங்க. கேட்கிறாங்க, தி தேராஹி துஜுக்கு தியா கரும் ஃபிதா கரும், நீ கொடுத்தது உனக்கே அர்ப்பணமாக்கணும். அல்லாஹ் இந்த கண்ணு அல்லாஹ் கொடுத்தது. அல்லாஹ் இந்த கண்ணை இந்து மாசி வல்லாவை பார்க்க கொடுக்கல, மௌலாவை பார்க்க தான் கொடுத்தான். அல்லாஹ் தாலா இந்த கண்ணை அல்லாஹ் தாலா கொடுத்தது. மாசி வல்லா என்னை தவிர மற்ற எல்லாத்தையும் பாரு, என்னை பார்க்கறாங்க. இப்ப அந்த கண்ணை அல்லாஹ் தவிர அத்தனை பேரையும் பார்க்கணும், அல்லாஹ் பார்க்கறது. அல்லாஹ் இந்த கண்ணை கொடுத்தது கொடுத்தான், அவனை பார்க்க தான் கொடுத்தான். அவனை தவிர இன்னொன்னு பார்க்கவே கூடாது. அஃபலா துப்சிரூன் வலாக்கின் லா துப்சிரூன், நீ பார்க்கறது இல்லையே. நான் தான் அக்ரபு இலைஹி மின்கும், நாம் மிக நெருங்கி இருக்கிறோம் அவங்களுக்கு, நீங்கள் எல்லோரையும் விட அவனுக்கு நெருங்கி இருக்கிறோம். வலாக்கின் லா துப்சிரூன், நீங்க பார்க்கறது இல்லை, அது நான் என்ன செய்யறேன்.
எனவே இப்ப பார்ப்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறான், பெருமானாரும் வலியுறுத்துகிறார். அன் தாபுதல்லாஹ் கஅன்னக தரா ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நீ அல்லாஹ்வை பார்த்து வணங்கு, நீ அப்படி பார்க்காவிட்டால் அவன் உன்னை பார்க்கிறான் என்ற உணர்வை கொண்டு வணங்குகின்றான். இந்த கண்ணை அல்லாஹ் கொடுத்தது அவனை பார்ப்பதற்கு. எந்த வஸ்து துனியாவில எந்த வஸ்து மாசி அல்லாஹ் முன்னாடி வந்தாலும் மௌலா நீ தான் வர்ற அந்த சூரத்துல, நீ மௌலாவை பாருங்க. பை தங்கத்தை எந்த வகையில கொண்டு வந்தாலும் தங்கம் என்ற உணர்வு தானே பார்க்கிறோம். அதை தங்கம் தோளா வந்தாலும் சரி, நெக்லஸா வந்தாலும் சரி, வளையலா வந்தாலும் சரி, 1000 தோற்றங்கள்ல தங்கம் வந்தாலும் என்னன்னு பார்க்கிறோம், அதை தங்கம் என்று தானே பார்க்கிறோம். உருவங்கள் அடுத்த பேச்சு, மாடல் நல்லா இருக்குங்க, நான் மாடல் நல்லா இல்லை அடுத்த பேச்சு. அது தங்கம் என்ற உணர்வோடு பார்க்கிறோம், அது தங்கத்துக்குரிய மரியாதை கொடுக்கிறோம். அதுக்கு அது திகிச்சேன், அது தெருவில் போடுறது இல்லை, விளையாட்டு ஜாமான் ஆக்குறது இல்லை, அதற்குரிய மரியாதை கொடுத்தானே செய்யறோம். அப்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு நான் தான் இந்த கோடிக்கணக்கான வஸ்துக்குள்ள முத்தஜல்லியாக இருக்கிறேன், இந்த 1000 கணக்கான தோற்றங்கள்ல நான் தான் இருக்கிறேன்னு சொன்ன பின்னாடி நீ அதை பார்க்காம அவனை பார்க்காம சிருஷ்டிகளை பார்த்தா எப்படி? இந்த கண்ணை அல்லாஹ் ஜல்லஷானஹு கொடுத்து எது கொடுத்தாங்க? அவனை பார்க்க தான் கொடுத்தாங்க. அவனை தர மற்றவனை பார்க்கறத சூஃபியாக்கள் வருத்தப்படுறாங்க. இப்ப சூஃபி என்றால் யார் தெரியுமா? அல்லாஹ் கொடுத்தவற்றை அவனுக்கு அர்ப்பணமாக்கூடியதான் சூஃபி. இறை ஞானி யார் தெரியுமா? அல்லாஹ் எதையெல்லாம் கொடுத்தானோ அதை அல்லாஹ்வுக்கே அர்ப்பணமாக்கும், அதை வேற யாருக்கும் கொடுக்கூடாது. அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறானோ, கண்ணு, காது, செவியில அல்லாஹ் பத்தி பேச்சே கேளு, குர்ஆனை கேளு, நல்ல விஷயங்களை கேளு, பயானை கேளு, நல்ல உபதேசங்களை கேளு, வேற எதுவும் காதுல வச்சா கேட்காத. அல்லாஹ் கொடுத்தவற்றை அவனுக்கே செலவு செய்யும். ஏன்? இது எல்லாம் அவன் தான் கொடுத்தான், வேற கொடுக்கலையா? ஏ ஜிந்தகி துமாரி தும் பர்ஃபிதார், இந்த வாழ்க்கை நீ கொடுத்ததல்ல, எவ்வளவு நாளும் தெரியாது, இது உனக்கே தான் அர்ப்பணமாக வேண்டும். ஹர்தம் துமாரே யாத் ரஹே தஸ்கிரா ரஹே, ஒவ்வொரு நொடியும் உன்னையே தான் ஞாபகம் செய்ய வேண்டும், உன்னை பற்றி தான் பேசணும். பெருமாள் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொன்னாங்க? अब जिंदगी मेरा दिन तेरा ही तज़किरा करूं. இப்பொழுது என் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் உன்னை பற்றியே தான் நான் நினைவு கூற வேண்டும். ததுக்கிரானா பேச வேண்டும். இதுதான் சொல், இதுதான் ஞானிகள், இதுதான் வலியாக்கள். நீ வலியுள்ளான குதிரையில வானத்துல பறக்கணும், கடல்ல நடக்கணும், அப்படியே விரல் சுடுக்கணும், அப்படியே வானம் மாறணும், பூமி மாறணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவங்க காயினாத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவங்க இல்லை அவலியாக. என் சொல்படி துனியா நடக்க வேண்டும், நான் உத்தரவிட்டால் அத்தனையும் மாற வேண்டும், இது கையேந்திட்டா எல்லாரும் பயப்படணும், அப்படியே தலைகீழ மாத்திர, இதுக்கு பேர் அவலியா இல்லை. தன் 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 விருப்பப்படி உலகத்தை மாற்ற விரும்பக்கூடிய அவலியா இல்லை. அவன் விருப்பப்படி தன்னை மாற்றிக்கிறது தான் வருகின்றான். வேற யாரும் தேவையில்லை. துனியால நீ மட்டும்தான் இருக்கிற, வேற யாரும் அவலியா கிடையாதா? இன்னைக்கு ஒரு தாலி மதிச்சு இல்லை, ஒரு திக்ரு மதிச்சு கிடையாது, ஒரு பயான் மதிச்சு, ஒரு தரியகத்த மாநாடு கிடையாது, ஒருத்தருக்கு முடிவு கிடையாது, பயானம் செய்ய கிடையாது. ஒரே அவலியா சொல்லி தரா யார் கட்டுவா, கடைசியில் முத்தா பண்ணா தரா கட்டினா தான் நம்முடியா? நீ அல்லாஹ்வுடைய வலின்னு அர்த்தம் என்ன? அவன் எப்படி விரும்புகிறானோ அப்படி நீ உன்னை மாற்றிக்கொள். அவன் விருப்பத்துக்கு நீ யாருடைய விருப்பத்தையும் இடையில கொண்டு வரக்கூடாது. அவன் விருப்பத்துக்கு நீ உன் நஃப்ஸ கூட கொண்டு வரக்கூடாது. ஒரு நஃப்ஸு ஒன்று சொல்லுது, ஈகோ சொல்லு, அப்படி செய்யக்கூடாது. மதிப்பு என்னாச்சு? மரியாதை. மதிப்பாவது மரியாதையாவது மண்ணாங்கட்டியாவது எஜமா சொன்னா முடிஞ்சு போச்சு, அவன் சொன்னதான் விளைஞ்சுங்களா? அதெல்லாம் அவலியாக்கள் நினைச்சு கூட பார்க்க. மதிப்பாவது மண்ணாங்கட்டியாவது இல்லை. அப்படி செஞ்ச 4 பேர் நம்மளை என்ன நினைப்பான்? அப்படி யாரு நினைச்சா எனக்கு என்ன? எஜமா நல்லவன் நினைச்சான்னா போகுது. எஜமா என்னை நல்லவன் புரிஞ்சு கொண்டால் போதும். இந்த உலகம் என்னை நல்லவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உலகம் என்னை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை, உலகம் என்னை புகழ வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. எஜமா ஹம் காமியா ஹம் கூத்து தும்சே காமி. இறைவா, என் வேலை ஒன்ன கூட்டுதான் நடக்கும். துனியாவிலையும் சரி, மௌத்து நேரத்திலையும் சரி, கபர்லையும் சரி, ஹஷர்லையும் சரி, யாமா தரத முடியுமா என் வாழ்க்கையில?
இல்ல மஷர்ல போய் யாரும் தலையிட முடியுமா என் வாழ்க்கையில? மன்னரையில யாரும் தலையிட முடியுமா என் வாழ்க்கையில? என் வாழ்க்கையில யாரும் தலையிட முடியாது. என் வாழ்க்கையை உருவாக்குபவன், இனிமேல் அதை தயார் செய்பவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அதனால அவன் என்மேல் சந்தோஷப்பட வேண்டும். இந்த உலகம் என்மேல் சந்தோஷமா இல்லாட்டி போய் தொலை. கர்னா குஷ் हमसे तो आलम हो न हो. உலகம் என்மேல் திருப்தி படவில்லை என்றால் போய் தொலைக்கும். ஆமியா हमको तो तुमसे काम. என் வேலை ஒண்ணு கொண்டு எது மாதிரி நாம் அதை விட்டு உலகத்தை சந்தோஷப்படுத்தணும், உலகத்துல நல்ல மதிப்பு எடுக்கணும், உலகத்துல நல்லவன் என்று பேர் எடுக்கணும், பெரிய ஆளுன்னு பேர் எடுக்கணும், பெரிய சாந்தான பேர் எடுக்கணும், பெரிய அந்தஸ்து பேர் எடுக்கணும். நீ என்ன அந்தஸ்து துனியாவில பேர் எடுத்தாலும், வாழ்நாளெல்லாம் மொத்த உலகத்துக்கு நன்மை செய்தாலும், ஊருக்கே நன்மை செய்தாலும், உலகத்துக்கே நன்மை செய்தாலும், வாரி வாரி கொடுத்தாலும், சம்பாதிச்ச உலகத்துக்கே அள்ளி அள்ளி கொடுத்தாலும், உன்னிலே ஒரு குறையை பார்த்து விட்டால் மொத்த உலகம் அதையெல்லாம் தூக்கி போட்டுருவான். எல்லாம் தூக்கி போட்டுருவான். அது யாரு? அந்த பொம்பளை கையை பிடிச்சிருந்தான்னு எல்லாம் திட்டினாங்கல்ல, அடிச்சாங்கல்ல, போலீஸ் கேஸ் பச்சில்ல, அவரு தான் அவரு. ஐயா, அவர் என்னமோ செஞ்சாரு. மனசா கட்டி கொடுத்தாரு, வெள்ளிவாசை கட்டி கொடுத்தாரு, அதை கட்டி கொடுத்தாரு, ஆஸ்பத்திரி கொடுத்தாரு. அது எல்லாம் எவ்வளவு நன்மை கட்டி செஞ்சிருப்பாரு. அவர் எக்கச்சக்கமா வாழ்நாளும் செஞ்சிருப்பாரு. 1000 பேருக்கு சோறாக்கி போட்டாரு, பல குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாரு, நீ வருஷம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு, ஹஸ்பண்ட் எல்லாம் செஞ்சிருப்பாங்க. ஒரு பிரச்சனை மாட்டிருப்பாரு, நினைச்சிருவாங்க யாரு பாரு. அதான் அந்த பிரச்சனை மாட்டி போலீஸ் கேஸ் எல்லாம் வந்துச்சு இல்லைங்களா, அது அவரு தான் அவரு அப்படி ஆக்கிடுவோம். அப்போ ஒட்டுமொத்த வாழ்நாள செஞ்ச அத்தனை நன்மைகளையும் தூக்கி குடியில போட்டு புதைச்சு உன்னுடைய பாவத்தை பெருசா காட்டுறான் பாருங்க, பாவத்தை ஊர் மக்களுக்கு அறிமுகப்படுத்துறான் பாருங்க. இதுதான் துனியா. ஆனா என் ரப்பு எப்படி தெரியுமா? நீ வாழ்நாளெல்லாம் பாவம் செஞ்சிருப்ப, ஒரே ஒரு நன்மை செஞ்சிருப்ப, எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடியா நன்மை செஞ்சான் பாரு. என் அடியா நன்மை செஞ்சாயா இப்படி இந்த ஒரு நன்மையை பெருசா காட்டுவான் அல்ல. ஒரே ஒரு நன்மையை அல்லாதல பெருசா பேசிட்டு இருப்பான். இவன் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பாவமே பாவம், பாவமே பாவம் மூழ்கி இங்க போகணுமோ, எத்தனை ஆணி பெண்களை பார்க்கணுமோ, எத்தனை சாராயங்கள் எல்லாம் குடிச்சிட்டு சாயந்தரம் உட்காந்து 2 பேர் உட்காந்து அல்லா பத்தி பேசிட்டு இருப்பான். என்ன உட்காந்து உங்கள்ட்ட அல்லா பத்தி பேசிட்டுன்னு வச்சுங்க, உடனே அல்லாஹ் ஒமன் தக்கரணி ஃபீ மலையும் தக்கரத்து ஃபீ மலையும். என்னை 4 பேருக்கு மத்தியில என்னை பற்றி நீ பேசினால் மலக்குகளுக்கு மத்தியில உன்னை பத்தி நான் பேசுவேன். எதை சொல்ல? செஞ்ச பாவத்தெல்லாம் சொல்லவே இல்லை. குடிச்ச சாராயம் அதெல்லாம் எதையும் சொல்லல. அடியார் அல்லா ஜெலஷா மலக்களை கூப்பிட்டு பாரு, மதுரை தொழுதான் அப்படியே உட்காந்தான் என்னை பத்தி பேசிட்டு 4 பேர் சரி பாருங்க, நல்லா வாய மூடு. காலையிலிருந்து பேச்சு அவன் செஞ்ச அத்தனை அயோக்கியத்தனத்தையும் அந்த மூடி மறைச்சிட்டான். மூடி மறைத்து விட்டு இதுல வேற இன்னும் விசேஷம் என்ன, அடியார்கள் பாவம் செய்யும் போது அல்ல அந்த இடத்த விட்டு மலக்கள் நோத்திடுவாங்க. எல்லா இடத்துலயும் மலக்கள் இருப்பாங்கம்மா. ஒரு அடியான் தவறு செய்யும் நல்லா மலக்கள் அந்த அங்க போய் அந்த வேலையை பார்த்துட்டு இந்த வேலையை பார்த்து நல்லா அமைச்சிருவாங்க. இந்த பாவத்தை காட்ட மாட்டாங்க. அந்த அடியார்கள் நல்ல வேலை செஞ்சா குரான் ஓய்வு இங்க இருக்கு, போங்கப்பா போங்கப்பா, திக்கர் நடந்திருக்கு, இங்க வந்துருக்கு, போங்க போங்க. மலக்கள் இஸ்தகம் பெரும் கூட்டம் கூடியிருக்கு. எங்க அல்லாஹ் பத்தி பேசுறோமோ திக்ர் மஜ்லிஸ் நடக்குதோ மலக்கள் கூட்டம் செம கூட்டம் கூடியிருக்கு. கூடனா அல்லாஹ்வுடைய அருள் மழை அவர்கள் மேல் இறங்குகிறது. நாமும் அந்த மழையில் நனைய வேண்டும் என்று நமக்கு மேல நிக்கிறாங்க. தள்ளி நிக்கலாம்ல. இப்ப இந்த வீடு நடக்குது, அங்க இருந்தா கேட்கத்தானே செய்யும், 4 பக்கமும் கேட்கலாம்ல. அவங்க இந்த வீட்டுக்கு மேல நிக்கிறீங்க, இங்க சைட்ல நின்றா சத்தம் கேட்கும். அருள் மழை பொழியுது, அல்லாஹ் அவருடைய அருள். இன்சுலு அலைஹிம் ரஹ்மா, அல்லாஹ் ரஹ்மத்து பொழியுது. அதுக்கு நம்ம மேலையும் பொழிந்து மேல நிற்பாங்க. அடுத்து வருட மலக்கு அதுக்கு மேல நிற்பாங்க, அதுக்கு மேல நிற்பாங்க, அதுக்கு மேல நிற்பாங்க. எந்த அளவு நிற்பாங்களா? இங்க இருந்து அரிசி வரைக்கும் நிற்பாங்களாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹ், அந்த அளவுக்கு நிற்பாங்க. எல்லாம் தெரிஞ்ச ரப்பு ஒன்றும் தெரியாத மாதிரி என்ன கூட்டமா இருக்கு, என்ன செய்தி நல்லா கேட்பான். யார்கிட்ட? அங்கதான் அமுச்சு விட்டதே மலக்குகள்கிட்ட. யாரெல்லாம் ஒரு அடியால ஒன்றை பத்தி பேசுது. அப்படியா, மாஷா அல்லாஹ், என்னை பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே இல்லை ரப்பே. என்னை பார்க்காமலே என் மேல அவ்வளவு காதலா அவர்களுக்கு. அப்படி என்னால அவர் என்னை பார்த்தா எப்படி இருப்பாங்க யோசிக்க. நல்லது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். கருணையாளி அல்லாஹ் வாழ்நாளெல்லாம் செஞ்ச பாவங்கள்ல மூடி மறைத்து அதுல மண்ணள்ளி போட்டு அதை மறைச்சு மலக்குகளுக்கும் காட்டாமல் அல்லாஹ் நாம செஞ்ச சின்ன நன்மையை அல்லாஹ் உலகமெல்லாம் பிரஸ்தாபித்து எல்லோருக்கும் காட்டக்கூடியவர்.
இந்த துனியா வெளிப்பட்டது. நீ வாழ்நாளெல்லாம் செஞ்ச நன்மையெல்லாம் குழி தோண்டி போச்சுட்டு ஒன்னு சொல்லியிருப்ப, தெரிஞ்சுங்களா? அதை போய் ஊரே சொல்லுவோம். அவர் தெரியாதுங்களா அவரை பத்தி எனக்கு? சாராய்க்கல்ல போய் குடிச்சு தெருவில் கிடந்தாருல்ல, அவர் தாங்க. ஒரு தடவை தான் கிடந்திருப்பார் மொத்த வாழ்க்கையில. அதை போய் ஊரே சொல்லுவோம். என்ன தப்பு நடக்குதுன்னு பார்த்துட்டு இருப்போம். அது மட்டும் இல்லை, நீ நல்ல காரியம் செஞ்சு ஊரே ஒன்று புகழுதுன்னு சொன்னா எல்லாரும் புகழ நினைக்காதீங்க. ஒரு 10 கண்ணு பார்த்துட்டு இருக்கும். அவர் என்ன பெரிய ஆளா, நான் கண்டுபிடிக்கிறேன். அவரை எப்படி நான் வண்டவாளத்தை ஏத்துறேன் பாருங்க. அவர் அண்டவாளம் தண்டவாளத்தை ஏத்துறேன் வா அப்படின்ட்டு 10 கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொறாமைக்கர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும். இதுதான் துனியா. அதனால சூஃபியாக்கள் சொல்றாங்க, என்னப்பா துனியாவில் பெருமை புகழ் பெரும் அதனுடைய மக்கள் பாராட்டு தூக்கி நிஜமான பக்கம் போ. அபு ஜிந்தகி மேரா தின் தேரா ஹி தஸ்கிரா கரும். இப்ப என் வாழ்நாள்ல ஒவ்வொரு நொடியும் உன்னை பத்தியே பேச வேண்டும், உன்னையே நினைக்க வேண்டும், உன்னிலேயே சுத்தி மகிழ்ந்து உன்னை பற்றி சிந்தனையிலே இருக்கணும்டா. இந்த வாழ்க்கை எங்க நசீபாக்குறப்ப அபு ஜிந்தகி மேரா தின் தேரா ஹி தஸ்கிரா கரும். அப்படி ஆக்கிறல்லா அல்லாஹ் கேளுங்க. இந்த மாதிரி நீ ஆக்கிடுறப்பேன்னு கேளு. அவங்க தாங்க வலியுல்லா. நினைஞ்சுங்களா? வலியுல்லாக்கு அடையாளம்னா சதா அவர் நாவிலே அல்லாஹ் பற்றியே பேசுவார், அல்லாஹ்வின் சிந்தனையிலே கல்வி இருப்பார். இதுதான் அல்லாஹ்வுடைய வலி, அல்லாஹ்வுடைய நேசர். அவர் தான் கல்வியிலே அல்லாஹ் குடியிருப்பான், அவர் நாவில அல்லாஹ் குடியிருப்பான், அவர் கண்கள்ல அல்லாஹ் குடியிருப்பான், அவருடைய மூளையில அல்லாஹ் குடியிருப்பான், அவர் இதயத்துல அல்லாஹ் குடியிருப்பான். அவர் கல்வில அல்லாஹ் குடியிருப்பாங்க. அர்த்தம் என்ன? சட்டியில இருந்து கை விட்டாலுன்னா சால்னா வந்துச்சு, இப்போ உள்ள சால்னா இருக்குன்னு அர்த்தம். அகப்பை விட்டாலுன்னா சோறு வந்தா உள்ள சட்டியில சோறு இருக்குன்னு அர்த்தம். என்ன இருக்கோ அதுதான் அகப்பையில வரும். அப்ப கல்பு என்ற சட்டியில என்ன இருக்கோ அதுதான் நாக்குல வரும். ஒருத்தன் காலையில சாங்க அரசியலே பேசுறான், அவர் கல்பு உள்ளம் அரசியல் சாக்கடையா உட்காந்துருக்குன்னு அர்த்தம். அவர் நாவத்திறந்தா மௌலாபத்தான் பேச்சு வருதுன்னா அவர் சட்டிக்குள்ள அதுதான் இருக்கு. எது இருக்கோ அதுதானே வரும். நாக்கு வந்து கரண்டி, கல்பு சட்டி. கல்வி என்னங்க? சட்டி. நாக்கு என்னங்க? கரண்டி. நீ கண்ணை மூடிட்டு சட்டிக்குள்ள விட்ட அல்வா வருது, என்ன அர்த்தம்? பாயாசம் வந்துச்சு, உள்ளுக்குள்ள பாயாசம் இது இருந்தோம். புளிச்சு போன ரசம் வந்துச்சு, உள்ளுக்குள்ள புளிச்சு போன ரசம் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நாக்க பாரு, அவன் பேசினால் அல்லாஹ் புகழ்கிறான், அல்லாஹ் ஒரு நியாமத்துக்களை பயான் செய்யறான், அல்லாஹ் பற்றி மக்களுக்கு சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் இலாஹ்னு சொல்றான், அல்லாஹ் ஒருத்தன் தான் தேவையை பூர்த்தி செய்யறான்னு சொல்றான். அவன் பேச்சை கேட்டா உள்ளங்கள் ஆறுதல் அடைகிறது. உடைந்து போன உள்ளங்களும் அவன்கிட்ட வந்தா அந்த உள்ளங்கள் சரியாயிருது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பத்தி மக்களோட சேர்த்து வைக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் கல்பு முழுசு அல்லாஹ் இருக்குன்னு அர்த்தம். அவர் தான் அல்லாஹ்வுடைய நேசர், அவர் தான் அல்லாஹ்வுடைய வலியுல்லா. ஜுப்பா வச்சு இல்ல தொப்பி வச்சு தொப்பி போடாம கூட அவலியாக்கள் இருக்கலாம். நீ அவுலியான்னு சொன்னாலே பெரிய ஜுப்பா போட்டிருக்கணும், அதுக்கு மேல கோட்டு போட்டு அதுக்கு மேல ஒரு தலப்பா பெருசா பெருசு கட்டியிருக்கணும், அது பெரிய புராண தொப்பி போட்டிருக்கணும், தொப்பி இங்கேருந்து அது மாதிரி பெருசா போட்டிருக்கணும். தெரிஞ்சுங்களா? இப்ப நான் யாருங்க சொன்ன அவுலியாண்டு? கல்புக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. அவர் ஜிஸ்மில என்ன இருக்குன்னு வச்சு இல்ல, அவர் கல்புல என்ன இருக்கு அதை வச்சுதான் அவர் அவுலியா. அபு ஜிந்தகி மேரா போல வை துவா. இது இறைவா 24 மணி நேரம் ஒன்னையே சிந்திக்கணும் கேக்குறாங்க. துவா சொல்லு. அபு ஜிந்தகி மேரா तेरा ही तज़किरा करूं, अब जिंदगी मेरा दिन तेरा ही तज़किरा करूं. வாழ்க்கையில அது என்ன எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியாது, ஒரு குறிப்பிட்ட காலம் போயிடுச்சு, எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியாது. இனி என் வாழ்நாள் எல்லாம் உன்னை பத்தி உனக்காக வேண்டி என் வாழ்க்கையை அர்ப்பணம் ஆகும், அதுக்கு வரை அது படி செஞ்சு விடாது. अब जिंदगी मेरा दिन तेरा ही तज़किरा करूं, मेरा तो कुछ नहीं रहा तुझ पे तेरा फिदा करूं. என்னிலே என்னுடையது என்று எதுவும் இல்லை ரப்பே, எதுவெல்லாம் நீ கொடுத்தாய் அதை உன்னிலேயே அர்ப்பணமாக்கணும். பாய் விலாயத்துக்கு அர்த்தம் அதான் பாய். யாரிடத்துல போய் உட்கார்ந்து அவன் கல்வில அவன் வாய் திறந்து கடைசி வரைக்கும் அல்லாஹ் பத்தியே பேசுறாரு. நீ எந்திரிச்சுக்கணும் பின்னாடி வந்து போயிட்டு இருப்பார். அவர் கல்வில அல்லாதான் இருக்காங்க. அவர் சாயா வாங்கி கொடுத்து பேசுறாரு, அவர் நாஷ்டா வாங்கி கொடுத்து பேசுறாரு, மௌலா பத்தியே சொல்றாரு, உன் கல்வி அல்லாஹ் பத்தி சேர்த்து வைக்கிறார். அவர் தான் அல்லாஹ்வுடைய வலி.
அவர் பேண்ட் போட்டிருந்தாலும் சரி, கையில் கட்டியிருந்தாலும் சரி, மேலே சட்டை போடாமல் துண்டை போட்டிருந்தாலும் சரி, சில விவசாயம் விவசாயி வேலை செய்கிற பாருங்க, இருக்கிற ஒரு துண்டு மட்டும் மேலே ஒன்றும் இருக்காது. விவசாயி முதல்ல வலியுள்ளா இருக்கலாம், அல்லாஹ்வுடைய நேசர். செருப்பு கடையிலே இருக்கிறான், அல்லாஹ்வுடைய நேசர். விளைஞ்சுங்களா? அவர்கள் மற்றவர்களை மாற்ற விரும்பக்கூடியவர்கள் அல்ல, தன் விருப்பப்படி மற்றவர்களை மாற்ற விரும்பக்கூடியவர்கள் அல்ல. சொன்னாரே மூலா, துவா கேட்டா அவுலியாக்கள் துவா கேட்டா கையை கீழே போறதுக்கும் அல்லாஹ் கபூல் செஞ்சுக்குவாங்க. சட்டம்லாம் கிடையாது, எந்த நபிக்குமே அல்லாஹ் கபூல் செய்யல. அப்படி கை கீழே போறதுக்கு முன்னாடி எங்க ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் 300 வருஷம் இருந்தாங்க. அல்லாஹ் மகஃபில்லி, இல்லா என்னை மன்னிச்சிடல்லா மன்னிச்சிடல்லா. எத்தனை வருஷம் இருந்தாங்க? 300 வருஷம் கழிச்சு அல்லாஹ் தஆலா துவா கபூல் செஞ்சாங்க. ரப்பி இன்னி ظلمت نفسي, என்ன சொன்னாங்க? ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. எத்தனை வருஷம் இருந்தாங்க? 300 சால், 300 வருஷம் இருந்தாங்க. அல்லாஹ் கடைசியில ஃபஜ்தபாஹு ரப்புஹு என்ன சொன்னாங்க? இன்னல்லாஹ் அஸ்தஃபா ஆதம, அல்லாஹ் பொறுக்கி எடுத்துக்கொண்டான். கடைசி எப்ப? 300 சால் கே பாத், 300 வருஷம் அழுத பின்னாடி அல்லாஹ் தஆலா அப்புறம் அவங்கள பாவங்களை நம்மளை மன்னிச்சுன்னு சொன்னாங்க, பொறுக்கி எடுத்துக்கொண்டேன். ஃபஸ்தஃபா ஆதம், அல்லாஹ் பொறுக்கி எடுத்துக்கொண்டான், மன்னித்து கொண்டான், அவர்களை ஏற்றுக்கொண்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை வேணும்னு கேட்டாங்க, மறுநாளே குழந்தை பார்த்தா அவன் பீவி மாசமா இருக்கிறான், திருச்சிப்பட்டி பார்த்தா இல்லவே இல்லை. 100 வயசு ஆயிடுச்சு, 99 வயசு அழுகுறாங்க. 100 வயசுல அல்லாஹ் கபூல் செஞ்சான். இந்த நபிக்கே அப்படிதான் கொடுத்தாங்க. ரப்பனா உபஅஸ் ஃபீஹிம் ரசூலன், இந்த மக்காவுக்கு ஒரு நபி அனுப்பி வையல்ல. காபத்துல்லா கட்டியாச்சு, மஸ்ஜிது கட்டியாச்சு, தொழுக ஆள் வர மாட்டேங்குது. யா அல்லாஹ் இந்த காபத்துல்லா தொழுகிறதுக்கு ஆள் அனுப்பிச்சு வையல்லான்னு துவா செஞ்சான். உங்க துவா ஏத்துக்கிட்டேன் நபியை அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா செஞ்சுட்டு அல்லாஹ் தஆலா தொழுகிறதுக்கு அங்க நபியை அனுப்பி வச்ச. எப்ப அனுப்பி வச்சான்? 3000 வருஷத்துக்கு பின்னாடி. 3 வருஷம் இல்லை பாய், நீ 3 நாள் ஆனா என்கிற துவா 3 நாளா சேரேன். அல்லாஹ் தஆலா காது விழுந்துச்சேன்னு தெரியல, நீ சவுண்டா கேட்டா கேட்கணும். 3 நாள் அல்லாட்ட கேட்டுருக்குறீங்க, ஒரு வஸ்துவை கொடுக்க மாட்டேங்கிறான். 1 வருஷமா அல்லாட்ட வீடு கூட இல்லைன்னு கேட்குறேன், ஒரு வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டேங்கிறான். நல்லா உள்ள கேட்குறேன். எங்கள் மீவி காதில் ஒரு நகை வாங்கி போடலன்னா ஆசையாக இருக்குது, நல்லா கொடுக்க மாட்டேறான். நல்ல வேலைக்கு கேட்குற, நல்லா கொடுக்க மாட்டேறான். என்னென்ன அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள் 100 வருஷம் கழிச்சு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவங்க குழந்தை கொடுத்தாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் 100 வருஷம் அழுதாங்க. இதனாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா قال ربي إني وهن العظم مني واشتعل الرأس شيبا ولم أكن بدعائك ربي شقيا ربي هب لي من الصالحين ربي لا تذرني فردا وأنت خير الوارثين. யாரு ரப்பி லா தذرني? யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் என்ன துஆ செய்றாங்க? என்ன துஆ கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், அல்லாஹ் ஒரு நல்ல குழந்தையை அவர்களுக்கு எல்லாம் பஷாரத் சொன்னாங்க. ரப்பி லா தذرني فردا وأنت خير الوارثين. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ரப்பி ஹப் லி மினஸ் சாலிஹீன் ரப்பி ஹப் லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً إِنَّكَ سَمِيعُ الدُّعَاء. யாரு சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒவ்வொரு நபி துவா, யா அல்லாஹ் சாலிஹான பிள்ளை கூட அல்லாஹ். நானும் தான் கேட்குறேன், கேட்டு அழுத்து போயிட்டேன். அல்லாஹ் கொடுக்க மாட்டேன். எல்லாம் வலியுள்ளாக்கள் கொடுப்பான், நபிமாரில் கேட்க. நம்ம அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் இல்லை. அப்ப நீ கேட்ட ஒண்ணு கொடுத்தா நீ அல்லாஹ்வுடைய வலி என்ற அர்த்தம் இல்லை. புரிஞ்சுங்களா? அவர் அல்லாஹ்வுடைய வலிங்கிறாங்க. சில பேர் துவா செய்ய சொல்லுவாங்க, நீ பெரிய அல்லாஹ்வுடைய மாபெரும் அவுலியாண்ட அவனை நேசர்கள் எனக்காக துவா செய்யுங்க. சரிம்மா, அல்லாஹ் கொடுப்பான். என்ன அந்த வலியுள்ளாட்ட போனே நடக்கலைன்றார். அதேவா ஒரு ஊருக்கு போயிருந்தோம் சாப்பாட்டுக்கு. அந்த ஊருக்கு போனோன்னா இந்த ஊரில் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு வலியுள்ளா இருக்கிறாங்க, தர்கா இருக்குது. நான் அங்கே போகிறேன். அங்கே போய் இந்த கந்தூரியெல்லாம் செய்ய போகிறோம், ஆடு போய் அறுக்க போகிறோம் சொல்லிட்டு அவரே சொல்கிறார். ஃபஸ்ட்டு என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைக்கணும்னு சொல்லி நாகூர் தர்பாருக்கு போனேன், வேலை நடக்கலை. அதுக்கு அடுத்தது ஏர்வாடிக்கு போனேன், அங்கேயும் நடக்கலை. ஒரு 4 தடவை சொல்கிறார்.
அங்கே போனேன் நடக்கல. இங்கே போனேன் துவா செஞ்சேன், மறுநாளே மாப்பிள்ளை வந்துட்டார். இப்போ இவங்க தான் பவர்ஃபுல் அவுலியாக்கா, அவங்கெல்லாம் பவர்லெஸ் அவுலியாக்கள், இவர் பவர்ஃபுல் அவுலியா. அதனால இவர் கெட்டியா பிடிச்சிக்கிட்டேன். அடப்பாவி, அப்ப நாளைக்கு இன்னொன்று பிள்ளைக்கு பிள்ளை பிறக்கணும் கிடைக்காது, அவரை விட்டு இன்னொரு அவுலியாவுக்கு போயிடுவாங்க. யார் யார் சொன்னா அவுலியா அப்படி போனோன்னு இவர் கேட்டவுடனே டப்புன்னு நடந்துடும். ஒரு பவர்ஃபுல் அவுலியானதான் இவன் சர்டிஃபிகேட் கொடுக்குறான். யாருக்கு? எந்த அன்பியாக்கள் இந்த அவுலியாக்களுக்கு அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுத்தானோ, அலா இந்த அவுலியா அல்லா இதா ஹௌஃபுன் அலைஹிம் வலா இவன் சர்டிஃபிகேட் கொடுக்குறான். அந்த அவுலியா தர்பாரில் போய் கேட்டால் டக்குன்னு கிடைச்சது. அதனால அவர் பவர்ஃபுல், இவர் பவர்லெஸ். இது அவ்வளோ அவர் கொஞ்சம் வசதி, அவர் கொஞ்சம் பவர் கம்மியான அவுலியா தான். அவர் கேட்டால் அல்லாஹ் தஆலா லேட்டாக தான் கொடுக்குறோம் போல தெரியுது. இந்த அவுலியா அடப்பாவி அரைஞ்சிக்கலாம். ஒருத்தவங்க காலையில் பசிக்குன்னு ஹோட்டலுக்கு போகலாம், தோசை வேணும் கட்டணும், 50 ரூபா. ஏங்க 50 ரூபாய்க்கு மாவு வாங்கி வீட்டை எல்லாரும் தோசை சொல்லி சாப்பிடுவோம். ஏதோ கடைக்கு பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு திருச்சி பேர் 50 சொல்லி பெரிய அப்போ தான் டவுனே பார்க்குறோம். வண்டி கேட்டான் ஹோட்டல் 50 ரூபாயாங்க தோசை, இப்படி மாவு தோசை 50 ரூபாயாங்க. ஆமாம் சரி ஒன்று மட்டும் வைங்கன்று திண்டா பசி கீழே தண்ணி தூண்டி விட்டுருச்சு. சரி இன்னும் வந்து போகலாம், பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போட்டோம்ல, பசி தண்ணி இன்னொரு ஹோட்டல் கண்டுபிடிச்சு அங்கே போய் இங்கே எவ்வளோ ஹோட்டல் 50 ரூபா தான், இன்னொன்று வைங்க அப்படின்னு சாப்பிட்டா. இன்னும் அடங்கலை, இன்னும் போயிட்டே இருக்கான். இன்னும் 2 தெரு நாட்டாலும் பசிக்குது. இன்னொரு ஹோட்டலில் கண்ணில் படிச்சு அங்கே போய் தின்னா இன்னொரு தோசை முழுங்கிட்டான். 3 முழுங்கியாச்சு. பசி அடைஞ்ச மாதிரி தெரியல அவனுக்கு. என்னை விட்டு 5-6 சாப்பிட்றவன். கடைசியாக ஒரு ஹோட்டலில் வந்துச்சு, அங்கே போய் எவ்வளோங்க, அதுவும் 50 ரூபா தாங்க. அங்கே சாப்பிட்டா வயிறு நின்றுச்சு. பேசாமல் முந்தைய சொல்லிட்டு வந்திருக்கான். அந்த 3 ஹோட்டல்லையும் வயிறு நிறையல. இந்த 4வது ஹோட்டலுக்கு வந்த உடனே வயிறு நின்றுச்சு. தெரிஞ்சிருந்தா முந்தையே இந்த 4வது ஹோட்டலுக்கு வந்துருப்பேன். இது இந்த 3 உள்ளதான் இருக்குது, அந்த 3 வயிற்றுல தான் இருக்கு. 4வது ஹோட்டல் சொல்லி இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தாங்க, நாங்கள் சாப்பிட்டோன்னு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. தெரிஞ்சிருந்தா முந்தையே வந்துருக்கோம். அந்த மாதிரி அந்த அவுலியாட்ட போய் கேட்டேன் நடக்கல, இந்த அவுலியாட்ட போய் கேட்டேன் நடக்கல. பொண்ணுக்கு மாப்பிள்ளை வர 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. கடைசியாக இந்த அவுலியாட்ட போய் கேட்டேன்னா கேட்டதோட மறுநாளே பொண்ணு மாப்பிள்ளை வந்துருச்சு. நம்ம அவங்கெல்லாம் அவரோட பவர் இவங்களுக்கு தான் கூடங்க. நம்ம வலிமார்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறான். இவர் துவா கேட்டால் கபூல் ஆயிரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் ஃபிரௌனுடைய அட்டகாசம் அதிகமாயிருச்சு, அழிச்சிடல்லா அப்படி. என்ன துவா அது? ரப்பனா துமிஸ் அலா அம்வாலிஹிம் வஸ்ஜுத் அலா குலூபிஹிம். யா அல்லாஹ் ஃபிரௌனை அழிச்சிடு, அவனுடைய தண்டனை கூட இல்லைன்னு கேட்டான். இப்போ அல்லாஹ் என்ன சொன்னா, அப்படியா கேட்டீங்களா? கால கது உஜீபத் தாவத்துக்குமா. மூசா நபி துவா செய்றாங்க. கால மூசா ரப்பனா இன்னக ஆதீத ஃபிரௌன மலஹு ஜீனத்தன் வ அம்வாலன். யா அல்லாஹ் ஃபிரௌனுக்கும் அவனுடைய குடும்பம் அவனுடைய பரிவாரங்களுக்கும் இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தையும் இந்த உலகத்துடைய அலங்காரத்தையும் கொடுத்திருக்கிறாய். இல்ல ஹயாத் துனியா, இந்த உலக வாழ்க்கையில. ரப்பனா யுதில்லு அன் சபீலிக், அதை வைத்து உன்னுடைய பாதை விட்டு மக்களை வழிகெடுக்கிறார்கள். ரப்பனா துமிஸ் அலா அம்வாலிஹிம், யா அல்லாஹ் அவனுடைய அத்தனை சொத்துக்களையும் அழித்து விடு, அத்தனை கண்ணியத்தையும் மரியாதையும் அழித்து ஒழித்து விடு. வஸ்ஜுத் அலா குலூபிஹிம், உள்ளங்கள்ல முத்திர குத்திரவன்களை நாசமாக்கி இல்லாமல் ஒழிந்து விடு. வலா யுமினு ஹத்தா யரவுல் அஸாபல் அலீம், உன்னிடத்திலிருந்து கடும் தண்டனை வந்தால்தான் அவங்க ஒன்று நம்புவானுங்க, அது வரைக்கும் நம்ப மாட்டாங்க. விடாத ரப்பே. யார் துவா செய்றா? அல்லாஹ் சொன்னா கால கது உஜீபத் தாவத்துக்குமா. துவா செஞ்சது யாருங்க? மூசா நபி. ஆமீன் சொன்னது யாருங்க? ஹாரூன் நபி. 2 பேர் 2 நபி, 2 முர்சலான் நபி, 2 ரசூல்மார்கள். அல்லாஹ் சொன்னா கது உஜீபத் தாவத்துக்குமா, நீங்கள் கேட்ட துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஏற்றுக்கொண்டேன். ஆனா ஏத்துக்கிட்டேன். 8 மணிக்கு துவா செஞ்சீங்க, 9 மணிக்கு இடி விழுந்து ஃபிரௌன் சாகணும்னு நினைக்காது. உன் வேலையை நீ பார்த்துட்டே. நான் துவா செஞ்சுட்டு வெளியே வரும்போது நடக்கணும்னு நினைக்காது. துவா செஞ்சுட்டு ஏத்துக்கிட்டு ஃபிரௌனுக்கு அழிவு நிச்சயம். ஆனா இன்னைக்கு நினைக்காத, நடக்கும். கது உஜீபத் தாவத் ஃபஸ்தகீமா, உனக்கு சொன்ன வேலையை தொழுகை வணக்க வழிபாடுகளில் நீங்கள் நிலைத்திருங்கள். உடனே நடக்கணும் எதிர்பார்க்காதீங்க. வலா தத்தபிஆன்னி சபீலல்லதீன லா யஅலமூன், அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தை இலாஹியாவை, அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன, அல்லாஹ்வுடைய இது கொண்டு அல்லாஹ் என்ன நாடுகிறான், உலகத்தை பரிபாலனம் செய்யக்கூடிய அல்லாஹ் இவரை கொண்டு என்ன உருவாக்க நாடுகிறான், ஃபிரௌனை கொண்டு என்ன அல்லாஹ் நாடி இருக்கிறான் என்பதை அறியாத மடையர்களைப் போல நீங்கள் நடந்து கொள்ளும். சபீலல்லதீன லா யஅலமூன், அறியாத மக்களை போல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம். அவர்கள் பாதை பின்பற்ற வேண்டாம். அவங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன்ட்டாங்க.
இப்படி சொல்லி 40 வருஷம் ஃபிரௌன் வாழ்ந்தானா. அப்புறம் தான் அல்லாஹ் ஒட்டு மொத்தமா கொண்டு போய் அழிச்சான். முன்னாடி ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டான். இப்ப ரொம்ப பேர் இந்த மாதிரி அவன் மத்திய அரசுல உட்கார்ந்துட்டு அநியாயம் அட்டகாசம் பண்றானே. எல்லா உலமாக்களும் துவா செய்றாங்களே, எல்லாரும் கதறாம ஏன் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டேங்கிறான்னு தெரியல. ஹஜ்ரத் இஸ்லாமிய வீடுகளை தரமட்டமாக்கிறான். புல்டோசர் கொண்டு போய் ரோட்டை கட்டணும். எத்தனை வருஷம் சம்பாதிச்சு காசு கட்டிருப்பாங்க. ஒரு நிமிஷத்துல கொண்டு போய் தரமட்டமாக்கிறான். எல்லா அழிவக்கூடாதுன்னு கேட்கிறோம். ஆனா ஒட்டுமொத்தமா எல்லா அரசு துறைகளையும் தன் கையில வச்சுக்கிட்டு என்னென்ன சதி மோசையுமே செஞ்சுக்கிட்டு அசைக்க முடியாம உட்கார்ந்துக்கிறான். ஓஹோ மக்கரு மக்கரன் குப்பாரா, பிரம்மாண்டமான சூழ்ச்சிகள் எல்லாம் அவர்கள் செய்தார்கள். தேர்தல் ஆணையம் அவன் கையில் இருக்கு, நீதிமன்றம் எல்லாம் அவன் கையில் இருக்கு, ஹைகோர்ட் அவன் கையில் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் அவன் கையில் இருக்கு. அவன்கிட்ட கேட்டு நீதிபதி எல்லாம் போன் பண்ணி கேட்டுதான் நீதி சொல்ற தீர்ப்பு சொல்றாங்க. தேர்தல் அவன்கிட்ட கேட்டு தான் ஓட்டுக்கு போடுறாங்க. எத்தனை பேர் போட்டுங்க, எத்தனை பேருங்க ஒன்றாட்டும், எத்தனை தொகுதி உங்களுக்கு வேணும் கேட்டுதான் முடிவு பண்றாங்க. எல்லாம் அட்டகாசம் நடக்குது. அடிஞ்சு போகணும். எல்லா பள்ளிவாசலையும் துவா செய்யறோம், ஃபெசல் துவாலாம் செய்யறோம், சிறப்பு தொழுகை நடக்குது, சிறப்பு பிரார்த்தனைலாம் செஞ்சாகுது. சில 3 நாள் நோன்பு வச்சுதான் துவா செய்யறாங்க. யாரெல்லாம் அழிச்சிரு அல்லாண்டு ஒன்றும் நடக்கலையே. ஆகுறது அவன் வளர்ந்துக்கிட்டு தானே போறான். ஆகுறது விட்டா அல்லாவே பவர்ஃபுல் இல்லைன்றோம். எல்லாம் முந்தி மாதிரி பவர் குறையில்ல. நவுது பில்லாஹ் நக்கல குஃப்ர் நபாஷத். வா அல்லாஹ் சொல்றான், போட்டா வலா தத்தபிஆன்னி சபீலல்லதீன லா யஅலமூன், அறியாதவரின் பாதையை நீ பின்பற்ற வேண்டாம். சொல்லிட்டேல யார்கிட்ட? மூசா நபிகிட்ட சொல்றாங்க. துவா செஞ்சிட்டீங்கல்ல, உங்க வேலையை பாருங்க. இப்படி சொன்ன பாருங்க. இப்படி யாரெல்லாம் அவனை அழிச்சிரு, அவனை குட்டிச்சவராக்கிறான். எல்லா பொருள்களையும் அவனுடைய சான சௌக்கத் அந்தஸ்து அவனுடைய அத்தனை கூட்டம் குடும்பத்தோடு தனியா அழிக்காது, ஒட்டுமொத்தையும் சேர்த்து ஒட்டமா அழிச்சிது அப்படின்னு துவா செஞ்சாங்க. ஒட்டுமொத்தமா சேர்த்து அவனுடைய ஆட்டம் அசைவு அத்தனையும் அழிச்சது. அது உஜீபத் தாவத்துக்குமா, நீங்க 2 பேரும் கேட்ட துவாக்களை ஏற்றுக்கொண்டேன். இப்ப என்ன செய்யணும்? பஸ்தகீமா, உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்க பாருங்க. தொழுகு, வாசி, நோன்பு போய் குர்ஆன் ஓது. உனக்கு என்ன வேலை கொடுத்தனோ மரியாதை அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் அல்லாஹ்ட துவா செஞ்சு எத்தனை நாள் என்னது? 1 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு. எப்ப நடக்குமோ நடக்கும். விடா தத்தபி ஆன்னி சபீலல்லதீன லா யஅலமூன். நேரம் வந்துச்சு. அரே வா 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 7 லட்சம் பேர் அணுகுண்டு படம் அழிக்க முடியாதியா? 7 லட்சம் பேர் அல்லாஹ்ல ஒரே நொடியில காலி பண்ணிட்டான். ஃபிரௌனையும் அவனுக்கு குடும்பத்தாரண்டி 7 லட்சம் பேர். இப்போ ஒருத்தன் கொண்டு தண்ணிக்குள்ள மூழ்கி அடிச்சுட்ட, உள்ள மூடி வெளியே வர முடியுமா? சாவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? துடிச்சு சாவருக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம். 7 லட்சம் பேர் உள்ள மூழ்கி அடிச்சா எவ்வளவு நேரம் ஆகும்? கணக்கு படிச்சுடுங்க ஜி. அதே 3 நிமிஷம் தான். அல்லாஹ் கீழே 7 லட்சம் பேர் நிக்கிறாங்க, மேல தண்ணி வந்துருச்சு, முடிஞ்சு. 3 நிமிஷம் கூட இல்லை, 2 நிமிஷம் 3 நிமிஷம் மொத்த பேரையும் எல்லாத்துல சவக்கடங்காக்கிட்டான். அழிச்சு ஒழிச்சு கம் தரக்கூ மின் ஜன்னாத்தின் வஅயூனின் வஸுரூஇன் வமகாமின் கரீமின் வநஅமத்தின் கானூ ஃபீஹா ஃபாகின் கதாலிக வஅௌரஸ்னா கௌமன் ஆகரின். எத்தனையோ மாட மாளிகைகள், கோட கோபுரங்கள், அவர்களுடைய அடையாள சின்னங்கள், எத்தனையோ விவசாய பூமிகள், தோட்டங்கள், துறவுகள், பெரும் பெரும் மாலை அத்தனையும் விட்டு போயிட்டான். சங்கம் வெள்ளி அத்தனையும் விட்டுட்டு மொத்தமா போயிட்டான். அதை இன்னொரு மக்களுக்கு அன்பளிப்பா நாம் கொடுத்தோம். கம் தரக்கூ மின் ஜன்னாத்தின் வஅயூன் வஸுரூஇன் வமகாமின் கரீமின் வநஅமத்தின் கானூ ஃபீஹா ஃபாகின். அவர் ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருந்த அத்தனையும் விட்டு சென்று விட்டார்கள். இப்படித்தான் செய்வோம் நாம், இப்படித்தான் செய்வோம். கொஞ்சம் பொறுத்து, கொஞ்சம் பொறுத்து. அத்தனையும் இன்னொரு கூட்டத்தார் கையில கொண்டு போய் கொடுத்துருவோம். யாருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஜி, நீ நினைக்கிற இன்னைக்கு கேட்டவனே நடக்கணும்.
சர்க்கார் நான் இதை உடம்பு சொன்னா அப்போல வச்சிருந்தாங்க முடிவுகள் கொண்டு போய். அப்போ இந்த கிறுக்கன் பேசுவான்ல, அவன் பேசுகிறான் டிவியில். அவர் ஃபைசி, அவர் உஃப்னு ஊதுனா வியாதி நல்லா போயிட்டு தான். அவர் வீட்டு வாசலில் போய் ஆளுங்க நிற்கிறாங்க. சர்க்கார் வீட்டு வாசல் எப்பயுமே ஜனங்க மகரிபாச்சுன்னா கூட்டம் கட்டமாக வருவாங்க, நிறைய ஓதி பார்த்துட்டு போவாங்க. ஊருக்காரங்களே வருவாங்க. காலையில் சர்க்கார் திட்டுவானுவான் சில பேர் கூட்டம் போட்டுக்கிட்டு, அவர் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு. வீட்டுக்கு வருவான், பிவி சொல்லுவாங்க, எங்கள் 2 நாளாக பையன் கலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. முதல்ல என்கிட்ட தண்ணி கொடுத்து அனுப்பு. எங்க காலையில் திட்டு யார வீட்டுக்கு போட்டு திட்டு மோலானவ. சாயந்தரம் பிவி எங்க இருந்துட்டு இருக்காங்க, டாக்டர்லாம் போனால் சரியாக மாட்டேங்குது, நீ முதல்ல அவங்க ஓதனா சரியாக போயிடுவாங்க. தண்ணி பாட்டில் கொடுத்து அனுப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்க கொண்டு வருவோம், சர்க்கார் ஓதிவாங்க, கொடுத்து நல்லா இருக்கும். திட்டு காலையில் யாருங்க அந்த மாதிரிலாம் ஆள் இருந்தாங்க. அவங்களை கொண்டு போய் அப்பலில் வச்சிருக்காங்க. அவருக்கே உடம்பு சரின்னு அப்பலில் வச்சிருக்காங்க. அவர் ஓதி ஊதுனா ஷிஃபாவாரு நாளைக்கு 100 பேர் நிற்கிறாங்க வாசல்ல, வைத்தியக்கார பேர். அவர் ஓதன துவா அவருக்கே பலன் தரல, எப்படி அவனுக்கு பலன் தரும்? டிவியில பேசுறான். நிஜமா அப்போலோ இருந்த காலத்துல பிஜே டிவியில பேசுறான், பைத்தியக்கார பேர். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிஃபா ஓதி ஷிஃபாவாகலையா? கால் உடஞ்சிருச்சு, தண்ணி துண்டா வந்துருச்சு, இதை வச்சு தலையை விட்டாங்க, வாழ்நாள கால் வழியே வரலண்டா. ஹைபர் போர்ல இல்லாத 2 கண்ணு செவந்து போச்சு, கடுமையான வலி, கண் வியாதி. நீ வாமான்னு கூப்பிட்டாங்க, கொஞ்சம் நெஞ்சு தலையை விட்டாங்க, அது வாழ்நாள் கண் வழியே வரல. ஒரு போர்ல ஒரு சஹாபிக்கு கண்ணுல அம்பு பாஞ்சு கம்பை இழுக்கும்போது கண்ணு வெளியே வந்துருச்சு. அதை தூக்கிட்டு ரசூல்கிட்ட வர்றாங்க, ரசூல கண்ணு வெளியே வந்துருச்சு, தூக்கி உள்ள வச்சு திணிச்சு விட்டு தலையை விட்டாங்க, பழைய மாதிரி ஆயிடுச்சு. திரும்ப வாழ்நாள்ல வலி கூட இல்லை, வலியே இல்லை, தடவுனாங்க. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, நடக்க முடியல. இந்தான அலி ரலியல்லாஹு, இந்தான ஜாஃபர் ரலியல்லாஹு, இந்தான யார் அப்பாஸ் ரலியல்லாஹு, 2 பேர் கையில தூக்கி போட்டுக்கிட்டு சில நடந்து வர்றாங்க. கால் கீழே ஊண்ட முடியல, தேய்ச்சிக்கிட்டே வருது. வீட்டில இருந்து பள்ளிவாசல் கால் தேய்ச்சிக்கிட்டே வருது. இப்படி சில வர்றாங்க. என்ன சொல்லுவாங்க, இந்த கிறுக்கன் அவங்களுக்கே அவங்க வியாதி அவங்க வியாதிக்கு அவங்களே ஓதி பார்த்துக்க முடியல, அவங்க என்ன ஓதி பார்ப்பாங்க? ஜி வா 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 வா. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜி கேட்டதெல்லாம் அல்லாஹ் கொடுத்துட்டாதான் அவுலியான்னு சொன்னா, இந்த சோதனையும் வாழ்க்கை அவுலியாக்களுக்கு வராது, எந்த கஷ்டமும் வராது, ஒரு சிரமமும் இருக்காது, தொட்டதெல்லாம் பொண்ணாயிரும். அவர் ஓதி ஊதுனா தண்ணி வந்துடும், ஓதி ஊதுனா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும், அதுதான் அவுலியாக்கள். அப்படி இல்லை வை, நீ மழை பெஞ்சாலும் உன்னை பொருந்திக்குவேன், மழை பெய்யாட்டியும் பொருந்திக்குவேன், அதான் அவுலியா. ரபே நான் கேட்பேன், நீ இன்னைக்கு கொடுத்தாலும் வாங்கிக்குவேன், நாளைக்கு கொடுத்தாலும் வாங்கிக்குவேன், நீ கொடுக்காட்டியும் வாங்கிக்குவேன், என் மனதில் கொஞ்சம் கூட சலனம் வராது உண்மையில, அதுக்கு பேர் அவுலியா. நீ கொடுத்ததை பற்றியோ கொடுக்காதை பற்றியோ மனதில் வித்தியாசம் வராதே, அவங்கதான் வலி. அல்லாஹ் கொடுத்தா அவனை பொருந்திக்கிறது, கொடுக்கலன்னு திட்டுறது அல்லாஹ்வே. வமினன் நாசி மை யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின். அல்லாஹ் சொல்றான், மனிதர்கள் சில பேர் இப்படி இருப்பான், அல்லாஹ் ஓரத்துல இருந்து வணங்குவான். மாடியில் கைப்பிடி சோறு கட்டியிருக்காங்களே, கைப்பிடி சோறு கட்டாம தெரிஞ்சு வச்சுங்க, மேலே 2 அடுக்கு 3 அடுக்கு மாடி, கைப்பிடி சோறு கட்டல, அந்த ஓரத்துல போய் பாதி கால் வெளியே நின்றது எப்படி இருக்கும்? இந்த ஓரத்துக்கு போயிட்டான், 3 அடுக்கு உளுந்த மண்டைலாம் காணாம போயிடும், தெரிச்சிடும். அங்க போய் பாதி கால் வெளியே நிக்குது, இப்படி ஆடுறான் வேற, அப்படி எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஓரத்தில் நின்று அல்லாஹ் வணங்கிட்டு இருக்கான். வமினன் நாசி மை யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின். அல்லாஹ் எதுவும் கொடுத்தான், அவன் கேட்டதுல அல்லாஹ் கொடுத்தான், நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்ல காசு பணம் கிடைக்குது, வசதி வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா மாதிரி யாருங்க? அல்லாஹ் ரொம்ப கருணையா இருக்கிற ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த உலக மக்களை எல்லாம் சந்தோஷமா இருக்கான். அவனை விட என்னங்க சொல்றது? அல்லாஹ் சோதனையில கொடுத்தான், கஷ்டம் கொடுத்தான், பொத்துறான். அல்லாஹ்வை நம்பி நம்ம வாழ முடியாது, கையில காசு தான் நம்பலாம். 100 ரூபாய் இருந்தா அடுத்த நேரம் சோறுக்கு இருக்குன்னு நம்பலாம், ஆனா அல்லாஹ்வை நம்பி நீ இருக்க முடியாது. நீ நம்புன்னு சொல்றாங்க, அல்லாஹ் வம்புங்க. வமினன் நாசி மை யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின். இப்படி சில முட்டா பேலோ மனிதர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. வமினன் நாசி மை யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின் வஇன் அஸாபஹு கைருன்
அல்லாஹ் அவனுக்கு ஹைரு கொடுத்தா இத்துமா நபி. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ரொம்ப என்னை கண்ணியப்படுத்துறான். அல்லாஹ்வோட ரஹ்மான் யார் இருக்காங்க? ரஹ்மான் யார் இருக்கா? ரஹீம் யார் இருக்கிறா? மாலிகுல் முல்க். எஜமா தான் யாரு? இவர் அல்லாஹ்வுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. வைனா சாப ஃபித்னத்துன், இவனுக்கு ஏதாவது சோதனை வந்து விட்டால் இன் கலப அலா வஜீஹி, அப்படியே திரும்பிடுறான். அல்லாஹ் நீ கைவிட்டு ஏனே ஏலே ஏலே ஏன் என்னை கைவிட்டாய் இறைவாய், என் இறைவாய் ஏன் என்னை கைவிட்டாய்? நீ கைவிட்டு விட்டாயா நீ? எல்லாம் சொல்றான். இப்படி நீ அல்லாஹ் நினைக்கிற ஹசிர துனியா வல்லாஹ், உலகமும் நஷ்டம், ஆகிறது நஷ்டம். அல்லாஹ்விட்ட சோதனை வரும்போது அல்லாஹ்வை குறை சொல்லிக் கொண்டு அல்லாஹ்வை விட்டு முகம் திருப்பிக் கொள்கிறானே, ஹசிர துனியா வல்லாஹ்ரா, உலகமும் நஷ்டம், மறு உலகமும் நஷ்டம். தாலிக ஹுவல் குஸ்ரானுல் முபீன், இதுதான் மிக பெரும் கைசேர்த்து. இவன் அல்லாஹ் நம்ப மாட்டேங்கிறான், சிருஷ்டியை நம்புறான். 100 ரூபா தாள் ஜோப்புல இருந்தா அதை நம்புறான். 5 ரூபா இருந்தா கொஞ்சம் நிமிந்து உட்கார்றான். 1000 2000 வந்துச்சு நெஞ்சே வெளியே வந்துருக்கு. முடியா 2000 ஜோப்புல நாளைக்கே கவர்மெண்ட் அறிவிச்சு செல்லாதுன்னா முடிஞ்சு போச்சு. அது குப்பை தான். அது பழைய 2000 சிவப்பா இருக்குமே, அது ஒன்று கொடுத்தா அந்த விளையாடு குப்பையில் போகுது. யாருக்கு வச்சிருந்தா கைதுன்னு அறிவிச்சான் கொஞ்ச காலத்துல. அது யார் வச்சிருந்தா பெரிய ஆள் நினைச்சானுல, கொஞ்ச காலம் கழிச்சா அது யார் வச்சிருந்தா கைது பண்ணுவோம் நாம, குப்பைன்னு போயிடுச்சு. அதை வச்சு நெஞ்ச நிமித்தி வாங்குற, நெஞ்ச அல்லாஹ் கூட வச்சு நெஞ்ச நிமித்தி வாழ மாட்டேன் நீ. ஜி போல கூட வச்சுக்கிட்டு வா வா எது எதுவும் அல்லாஹ் சொல்ல அடுத்தது, எதுவும் இவர் நம்புகிறார்கள், அழைக்கிறார்கள், மிந்தூன் இல்லை அல்லாஹை விட்டு விட்டு, மாலா என்ஃபாஹு மாலா எதுர்ருஹு வ மாலா என்ஃபாஹு, அறவே நன்மையும் செய்யாதே தீமையும் செய்யாதே அந்த வஸ்துவை நம்புறாங்க. தாலிக ஹுவல் தலாலுல் பஈத், இதுதான் மிகப்பெரிய கைசேது, மிகப்பெரிய வழிகள். எதுவும் அழைக்கிறார்கள், லமன் நர்ருஹு அக்ரபு மின் நஃபிஹி, இந்த வஸ்துல நன்மை கிடையாது, ஆனால் தீமை தான் உனக்கு நெருங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட வஸ்துவை போய் அழைக்கிறார்கள். லபீசல் மௌலா வலபீசல் அஷீர், இவன் நம்பிய மௌலாவும் மகா கேவலமானது, அவனை நம்பிய ஆளும் கேவலமானது. அல்லாஹ் எப்படிங்க? அவன் நிஅமல் மௌலா அவன் நிஅமல் வக்கீல். அல்லாஹ் நிஅமல் மௌலா, அல்லாஹ்வை தவிர யாரையெல்லாம் உதவிக்கு அழைக்கிற அவங்களாம் யாருங்க? பீசல் மௌலான்ட்டாங்க. பீசல் மௌலா என்ன? அல்லாஹ் யாருங்க? மிகச்சிறந்த எஜமானன், எஜமானர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த எஜமானன். சிருஷ்டிகள் எதுக்கு? சிருஷ்டியை நம்புறையே, தேவை பூர்த்தி செய்ய நம்புறையே, எதுக்கு சுயமான தாத்தும் இல்லை, உஜூதும் இல்லை, சிபாத்தும் இல்லை, அஃபாலும் இல்லை, ஆசாரும் இல்லையே, இந்த சிருஷ்டி தேவையை பூர்த்தி நம்புறையே. இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? எல்லாம் என்ன பேர் வச்சா? பீசல் மௌலா, ஆக கேடு கட்ட எஜமான். நீ யாரை எஜமான் நினைக்கிறியோ, யார் என்னை வாழ வைப்பான்னு நினைக்கிறியோ, அது உன்னுடைய வாப்பாவா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், கடன் முதலாளியா இருக்கட்டும், இவர்களை கொண்டு என் வாழ்வு இருக்கிறது, என்னை வாழ வைப்பான் நம்பினால் அல்லாஹ் அவர்களுக்கு வைத்த பேர் பீசல் மௌலா பீசல் அஷீர். நம்பி எஜமானும் கேடு கட்டவன், அவனை நம்பின இந்த தொண்டனும் கேடு கட்டவன். எஜமானும் கேடு கட்டவன், தொண்டனும் கேடு கட்டவன். நீ நிஅமல் மௌலாவை நம்பினா நீ நிஅமல் நசீரா இருப்பது, நீ நிஅமல் அஷீர் ஆயிடுவது. நிஅமல் மௌலாவை நம்பினா நிஅமல் அஷீர், பீசல் மௌலாவை நம்பினா நீ பீசல் அஷீர். வா வா வா, அவனை நம்பியா. அதனால கேட்டவனு கிடைக்கணும்னு எப்படி ஒன்று எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்காது. சோதனைகள்லாம் வாழ்க்கையில வழிமாறலுக்கு வராதுன்னு நினைக்காது, வராதுன்னு நினைக்காது. பெருமாண்ட சஹாபி வந்தாங்க, யார சொல்ல அவங்களை ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன், ரொம்ப நேசிக்கிறேன். அப்படியே உண்மையிலேயேம்மா? ஆமா யார சொல்லலாம், நான் அல்லாஹ்வை ரசூலையும் அவ்வளவு நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அல்லாஹ்வை ரசூலையும் அவ்வளவு நேசிக்கிறேன். ஏன் தாடி விட்டு கை எடுக்கிறது? அசையாம உட்காந்துருக்கணும், சிந்தனை முழுசு இங்கே தான் இருக்கணும். விளங்குச்சா? இந்த தாடியில கை வச்சுன்னா கண் ஒரு பக்கம் போயிடும், கல்வி வேற பக்கம் போயிடும். இது தாடி கையில, கண் ஒரு பக்கம், கல்வி பாட்டுக்கு. ஷேக் பயான் செஞ்சாங்கன்னா சில மாதிரி உட்காந்துருக்கு. கையும் அசைக்கூடாது, காலையும் அசைக்கூடாது, தலையும் அசைக்கூடாது, கண்ணு அங்கிட்டுக்குன்னு திரும்பக்கூடாது. அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கக்கூடாது. முழு சிந்தனை இந்த பக்கம் தான் இருக்கும். சிரிக்கிறது, விளையாடுறது, இந்த சொல்லியே போயிடும். விளைஞ்சவை இங்க பாருங்க என்ன சொல்றாங்க.
ஏன்னா இது எழுதி வச்சு கொண்டு வந்து பேசுறது, அல்லாட்டும் செய்தி வந்துட்டு மூலாவை கொண்டு வரான். நீ எங்கேயும் போய் பொறுக்கி எடுக்கக்கூடிய பொறுக்கி எடுக்கக்கூடிய முத்துக்கள் அல்ல இது. இது இங்கே மட்டும்தான் கிடைக்கும். உன் வாழ்க்கையை மாற்றும், உன் சிந்தனையை மாற்றும், ஈமானை பலப்படுத்தும், உன் அல்லாஹ்வின் பக்கம் உன்னை கொண்டு போய் சேர்க்கும். அதனால கையை கால அசைக்கிறதுல கண்ணை கூட அசைக்கூடாது. நான் சொல்லுங்க, அல்லாஹ் சொல்றான். வஸ்பிர் நஃப்ஸக மஅ அல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜஹு வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா. கண்ணை கூட சிமிட்டாதுங்கிறான். வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா. உங்கள் கண்ணை அங்கிருந்து திருப்பி உலகவாசியின் பக்கம் திருப்பாதே. சஹாபாக்கள் அமர்ந்திருப்பாங்க, தலையில வந்து குருவி உட்காந்துருக்கும். ஏன்னா சிலைகள் உட்கார்ந்துருக்குன்னு இந்த ஆட்ட அசைவு இல்லாம உட்காந்துருப்பாங்க. குருவி எல்லாம் வந்து எல்லாம் அசையாம உட்காந்துருக்காங்க. கல்லு பழுத்து மேல வந்து தலையில உட்காந்துருக்கு. அப்ப கூட முழு சிந்தனை அங்க இருக்கு. ஒருத்தர் சொரிஞ்சுக்கிட்டு, ஒருத்தர் அண்டகம் திருப்பிக்கிட்டு, ஒருத்தர் திருச்சிக்கிட்டு, ஒருத்தர் பக்கத்துல நோண்டிக்கிட்டு, எனவே எதுவும் செய்யக்கூடாது, கவனமா கேட்கணும். அப்பதான் அந்த சிந்தனையை வாங்கி கல்புக்குள்ள பதிய வைக்கணும். எத்தனை ஆயத்தை நான் சொன்னேன், எத்தனை ஹதீஸ் சொன்னேன், வாங்கி உள்ளத்துக்குள்ள பதிய வைங்க, கல்புக்குள்ள கொண்டு போய் இறக்குங்க. ஒரு தடவை சேகரனை பயன் செஞ்சுட்டு இருந்தாங்க. சர்க்கார் யாரும் டேப் ரிகார்ட் பிடிக்கிறத விரும்ப மாட்டாங்க. அப்போ எனக்கு என்னென்னமோ பேசுகிறோம் அப்படின்னு நான் சொன்னேன், அரசாங்கம் அப்படின்னு நான் சொன்னேன். அதை போய் தப்பாக போட்டு காமிச்சிட்டாங்கன்னா அப்படிங்கிறதுக்கான இன்னும் பிடிக்கும். நான் சர்க்காருடைய பேச்சுக்களை பிடிச்சி வச்சுட்டா பின்னாடி நம்ம கேட்கலாமே ஆசையில். சின்ன டேப் ரிகார்ட் அந்த காலத்தில். இப்போ ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணலாம், அந்த காலம் ஃபோன் கிடையாது. இல்லை 95 94 அப்போ இந்த கேசட்டு போடுற மாதிரி சின்ன இவ்வளோ பெருசு டேப் ரிகார்ட் இருக்கும். ஒரு கேசட்டு போடுறது, அதை போட்டு லைட்டாக ஆன் பண்ணிட்டு இவ்வளோ பெருசு ஜோப்பிலே வச்சுக்கலாம். போர்ட்டபிள் டேப் ரிகார்டு, சின்ன டேப் ரிகார்டு. அந்த டேப் ரிகார்டு வாங்கி ஒரு கேசட்டை போட்டு டிடிகே கேசட்டை உள்ளே போட்டு ஆன் பண்ணி ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணி வர்றதுக்கு முன்னாடியே இதுவாக சேர் கீழே வச்சுட்டீங்க. அதுக்காக உட்கார சேர் இருக்கலாம், உட்கார இந்த சேரில் உட்காருவாங்க. உட்காருனாங்க சர்க்காரு கையிலையும் மறைச்சிக்கிச்சு உள்ளுக்குள்ளே இருக்கு. ஏமா அல்லாத்தால எப்படி காமிச்சு கொடுத்தானோ தெரியல. அதுதான் உங்கள் சிந்தனை முழுசுமா டேப் ரிகார்டில் இருக்கு. நான் சொல்றதை வாங்கி கல்வி டேப் ரிகார்ட் ஆக்குமா. அந்த ஆயத்து ஹதீஸை உள்ளுக்குள்ள வாங்க, கல்புக்குள்ள வாங்குங்க, கல்புக்குள்ள வாங்க. சரி சரி ஆஃப் பண்ணிட்டுமா, சரி எடுத்துடலாம். அவங்க எப்படி பார்த்தாங்கன்னு தெரியல. விளைஞ்சுங்களா அந்த மாதிரிமா வாங்கி கல்புக்குள்ள திணிச்சு வைங்க. அதை முழுசா உள்ளத்துக்குள்ள இறக்குங்க. என்ன செய்தி சொல்ல வர்றாங்க, அவங்க சொல்லக்கூடிய நோக்கம் என்ன, செய்தி சர்க்கார் என்ன சொல்ல வர்றாங்க, அதை உள்ளுக்குள்ள போய் திணிங்கன்றாங்க சர்க்கார். விளைஞ்சது. அப்போ சோதனை வராத அவுலியாக்களுக்கு அவன் கையேந்தனா உடனே டப்புன்னு நல்லா கேட்டுருவான் அடுத்த நிமிஷம். அப்படின்னா எந்த சரித்திரம். அவுலியாக்கள்லாம் யாருங்க? தன்னை அல்லாஹ்வுக்கு ஒப்புவித்தவர்கள், அவனுடைய சட்டத்தின்படி தன்னை மாற்றிக்கொண்டவர்கள், உலகத்தை மாற்றியவர்கள் அல்ல. அவன் என்ன கொடுத்தவன் பொருந்தி கொண்டவர்கள். கடைசி வரைக்கும் கொடுக்கலையா, அதையும் பொருந்திக்குவாங்க. உனக்கு வாழ்க்கையில் சோதனை வந்துச்சு, இந்த அவுலியாட்ட போனால் டக்குன்னு கிடைக்கும், அப்படிலாம் நினைக்கக்கூடாது. உனக்கு சோதனைகள் வந்தால் நினைத்துக்கொள், அல்லாஹ்வுடைய ஒரு அடியார் இருந்தார், அவருக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா 7 பிள்ளைங்களை கொடுத்தான். 3 ஆம்பளை பிள்ளைங்க, 4 பொம்பளை பிள்ளைங்க அல்லாஹ் கொடுத்தான். ஒரு ஆம்பளை பிள்ளை 1.5 வயசுல மூத்தா போயிட்டார். இன்னொரு ஆம்பளை பிள்ளை 6 மாசத்துல மூத்தா போயிட்டார். இன்னொரு ஆம்பளை பிள்ளை 1 வயசுல என்ன மூத்தா போயிட்டார். ஆம்பளை பிள்ளைங்க 3 பேர். இன்னொரு பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் முடிச்சு தலாக் ஆயிடுச்சு. வேற ஒருத்தவங்க கட்டி கொடுத்தாங்க, அதுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. பேத்தி 1 வயசுல மூத்தா போச்சு. அந்த மக 22 வயசுல மூத்தா போச்சு. இன்னொரு பொண்ணு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க, அந்த பொண்ணு தலாக் ஆயிடுச்சு. ரெண்டாவது 3 பொம்பளை பிள்ளைங்க மூத்தாக்கிட்டாங்க, 4 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பொம்பளை பிள்ளை தலாக்காயி மூத்தா போயிடுச்சு. இன்னொரு பொம்பளை பிள்ளையும் தலாக்காயி, அதுவும் தலாக்காயி திரும்ப வேற ஒரு கல்யாணம் முடிச்சாங்க, அதுவும் மூத்தா போயிடுச்சு. இன்னொரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க, அதுக்கு பிள்ளையே இல்லை, அதுவும் மூத்தா போயிடுச்சு.
6 பிள்ளைங்க பார்க்க மூத்தா போச்சு. இன்னொரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு. அது அவன் மூத்தா போய் அவர் மூத்தா போய் 6 மாசத்துல அந்த பிள்ளை போச்சு. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் கண்மணி நாயகம் சொல்றார். எப்படி இருந்திருக்கு அவன் கல்பு? எப்படி அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டு வந்திருப்பாங்க? நம்மளை யாருக்காவது நடந்துச்சா? நடந்தா நம்ம கல்பு தாங்குமா? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ். அவங்க 6 பேர் ஜனாஸா தன் பிள்ளைங்கள்ல 6 பேருக்கு கபரஸ்தான் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டான் தன் கையால. அது ஒரே ஒரு புள்ள இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகி 6 மாசம் அதுவும் போயிடுச்சு. பாத்திமா ரசூலுல்லாஹ் வாழும் போதே பேரப்பிள்ளைக்கு 3-4 பேர் மூத்தா போயிட்டான். பாத்திமா ஒரு புள்ள பிறந்து மூத்தா போயிடுச்சு. முஹ்சின், ஹசன், ஹுசைன், முஹ்சின் ஒரு புள்ள பிறந்துச்சு. அது ரசூலுல்லாஹ் காலத்தே கபர்ல வச்சுட்டாங்க. ஜைனபுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு, அதுவும் மூத்தா போயிடுச்சு. 2-3 பேர பிள்ளைங்களை உள்ள கொண்டு போய் வச்சுட்டாங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான. இந்த மாதிரி சோதனை நீ தாங்குவியா? எப்படி பெருமானார் புன்முறுவோட இருந்தாங்க, எப்படி அல்லாஹ் பொருந்திக்கிட்டாங்க பார்த்தீங்களா? நீ சோதனை வந்தா நினைச்சுக்கோ என்னண்டு நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய சோதனைக்கு மேலே நம்ம சோதனையே கிடையாது. நீ தாங்குவியா? உனக்கெல்லாம் 3 புள்ளியோ 4 புள்ளியோ கொடுத்தான். ஒருத்தர உன் கண்ணு பக்கம் மூத்தாக்கிட்டே கிடக்குறாங்க. இல்லா இந்த அவுலியாவுக்கு நடக்க மாட்டேங்குது. தாங்குமா நம்ம கல்பு? எல்லாரும் அனைவரையும் பாதுகாப்பாங்க. ஒன்னு வீட்டுல ஏழ்மையா என் பெருமான நினைச்சேங்க. 3 நாள் பெருமான சோறே தூங்குது. உன் வீட்டில் வறுமையா? பெருமான நினைச்சுக்கங்க. உன்ன எங்கள் வீட்டிலே ஒன்றும் இல்லை, வெறும் தண்ணீரை தவிர, கொஞ்சம் ஒரு துண்டு பேர்ச்சம்பளத்தை தவிர. எங்கள் வீட்டில ஒன்றுமே இல்லை. விளங்குங்களா? போட ட்ரெஸ் இல்லையா? அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு ஒரு ட்ரெஸ் தான் வச்சிருந்தாங்க பெருமானார். சில நேரம் ஜும்மாவுக்கு மாத்திரம் இன்னொரு ட்ரெஸ் வச்சிருப்பாங்க. ஒரு செட்டு தான் இருந்துச்சு. என்ன எனக்கு வீடு இல்லைன்னு நினைக்கிறியா? நான் வாடகை வீட்டில் இருக்குங்க, சொந்த வீடு இல்லைன்னு நினைக்கிறியா? என் ரசூலோட வீடு நினைச்சுக்கோ. 10க்கு 10 தான். ரசூலை தொழுவாங்க. ஆயிஷா என் கால் நீட்டி படுத்திருப்பாங்க. சஜிதா செய்ய இடம் இருக்காது. ஏன்னா அவ்வளோதான். அதனால சஜிதாவுக்கு போகும்போது விரலை தட்டுவாங்க. விரலால் ஆயிஷா என் காலை தட்டுவாங்க. நீட்டி தஜி தொழும் போது காலை மடக்கிடுவாங்க. சஜிதா செஞ்சோன்னு எந்திரிச்சு நின்றவொடனே மறுபடியும் கால் நீட்டிக்குவாங்க. இப்படிதான் பெருமாள் டெய்லி மூத்தா வரைக்கும் வந்தான். இல்லை பின்னாடி எல்லாம் வாழ்க்கையை விசாலமாக்கும். வீடு பெரிய வீடை கட்டிக்கலாம். பின்னாடி எல்லாம் காசு பண்ண கொடுத்தா பெரிய வீடை கட்டிக்கலாமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமான்னு சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர் கபீரா. இதான் ரசூல் சொல்ல ஆரம்பிச்சு. அதனால நம்ம விலாயத் என்றால் கோடீஸ்வரனா இருக்கணும். அவர் தான் அல்லாவுடைய வலி. அவர் பங்களா பெருசா இருக்கணும். அவர் தான் அல்லாவுடைய வலி. அவர் வரக்கூடிய கார் அப்படியே பிரம்மாண்டமான காராக இருக்கணும். முன்னாடி 4 கார் வரணும், பின்னாடி 4 கார் வரணும். தலப்பா ரொம்ப பெருசா இருக்கணும். ஜுப்பா போட்டு, அப்பா போட்டு, அதுக்கு மேலே கோட்டு போட்டு, அதுக்கு மேலே ஷாயா போட்டிருக்கணும். பார்த்தாலே அது கம்பீரமாக தெரியணும். கலராக இருக்கு, வெள்ளையாக இருந்தக்கூடாது. தலையிருந்து காலுக்கு 10 கலர் தெரியணும். நான் பேட்டிக்காரன் உட்காந்துருக்க பாருங்க. இந்த மாதிரி இது ஒரு கலரு, இது ஒரு கலரு, இது ஒரு கலரு. நினைச்சுங்களா? இப்படி இருந்தால் வழி இல்லை. யாருங்க சொன்ன? அவர் துவா கேட்டால் அடுத்த நொடி நடந்துடும். அவர் பதுவா செஞ்சா அடுத்த நொடி செத்து போயிடுவான். சாம்பலாக போயிடுவான். அவர் தூக்கினாருன்னா அடுத்த நொடி அவனுக்கு வாழ்க்கை நடந்துடும். சோப்னை தன் இஷ்டப்படி உலகத்தை மாற்றக்கூடியவர் பேர் வழியா இல்லா அல்ல. அவன் இஷ்டப்படி தன்னை மாற்றிக் கொள்பவர் தான். அதுக்கு யாரை பத்தியும் கவலை வேணாம். அபு ஜிந்தகி மேரா தின் தேராஹி தஸ்கிரா கதிரவா. இரவு பகல என் வாழ்க்கையில உன்னை பத்தியே பேசணும், உன்னையே நினைக்கணும், உன்னிடத்திலே சுற்றி வாழ வேண்டும். உனக்கு வழி இல்லை என்று துன்யா சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உனக்கு மாலை போட வேண்டிய அவசியம் இல்லை. 10 பேர் நாரே தக்பீர் போடணும் அவசியம் இல்லை. அது தக்பீர் ஜிந்தாபாத் சொல்லணும் அவசியம் இல்லை. உனக்கு ஒருத்தர் கூட பின்னாடி வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உன் அந்தஸ்து அல்லாட்ட அந்தஸ்து. ஒருத்தர் கூட முரீது வாங்கணும்னு அவசியம் கிடையாது. எத்தனையோ நபிமார்கள் வாழ்ந்தார்கள், அவங்க ஒரு உம்மத்து கூட இல்லைன்றாங்க. மறுமை நாள் அன்பியாக்கள் சிலர் வருவார்கள். அவர்களுக்கு சில பேருக்கு 10 பேர் தான் உம்மத்துகள்.
வாழ்நாளில் மொத்த சேவை செஞ்சாங்க 10 பேர். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 1000 வருஷம் 950 வருஷம் சேவை செஞ்சாங்க. அவங்களுக்கு கொண்டு ஈமான் கொண்டவங்க 80 பேர் தான். எத்தனை பேருங்க? 80 பேர் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 40-50 வருஷம் சேவை செஞ்சாங்க. ஒரு பையன் ஈமான் கொள்ளல. உங்க அப்பாவே ஏற்றுக்கல, குடும்பத்தில் யாருமே ஏற்றுக்கல. ஓ எப்படியோ போங்க, நான் ஊரை விட்டு போறேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. என்ன சொன்னாங்க? இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி ஆத்தசிலுக்கு, உங்களை விட்டு நீங்கி விடுவேன். முத்தசிலுன்னா யா அபி ஆத்தசிலுக்கும் ஓ உஃபில்லக்கும் வலிமா தாபுது. பார்த்தாலும் செய்தி, அந்த கல்லையும் முள்ளையும் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். உஃபில்லக்கும் வலிமா தாபுது, நீங்களும் ஆச்சு, நீங்கள் வணங்கிய தெய்வதும் ஆச்சு. 2 பேருக்கும் ஒரு சீ. ஓ நான் நீங்கி போறேன், இடத்துட்டு காலி பண்றேன். தனியாக போறாங்க. போகும்போது அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் கூட வரல, தனியாக போறாங்க. கால சலாமுன் அலைக், போ சலாம் அலைக்கும் போங்க. சாஸ்தக்ஃபிர் லக ரப்பி, உங்களுக்காக என் ரப்பிட்ட பின்னாடி நான் இஸ்திக்ஃபார் நான் செய்வேன். இன்னஹு கான பி ஹஃபிய்யா, இந்த ரப்பு என் பக்கம் அன்புடையவனாக இருந்தார். வா அத்தஸிலுக்கும், உங்களை விட்டு நீங்கி விடுகிறேன். அம்மா ததுஊன மின் தூனில்லாஹி, இன்னும் எதையெல்லாம் அல்லாஹ் என்று வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை விட்டு நான் நீங்கி விடுகிறேன். வதுஊ ரப்பி, என் ரப்பை நான் அழைக்கிறேன். நீங்க இருக்கிறேன் போ. இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி, ரப்பின் பக்கம் போறேன். போங்க. தனியா போறாங்க. அவங்க போகும்போது பின்னாடி யாருமே போல. எவ்வளோ வருஷம் சேவை செஞ்சாங்க, ராவும் பகலும் சொன்னாங்க. ஒருத்தர் கூட அவங்கள்ட்ட கிளம்பி போயிட்டாங்க. அவங்க அத்தாவே ஏற்றுக்கல, அவங்களா கிளம்பி போயிட்டாங்க. யாரு? இப்ராஹிம். சில அன்பியாக்கள் வருவார்கள், அவங்க பின்னாடி 10 பேர் தான் வருவாங்க. சில அன்பியாக்கள் வருவாங்க, அவங்க பின்னாடி 2 பேர் தான் வருவாங்க. சில அன்பியாக்கள் மஹ்ஷர்ல வருவாங்க, அவங்க பின்னாடி ஒரே ஒருத்தர் தான் வருவார். சில அன்பியாக்கள் மஹ்ஷர்ல வருவார்கள், அவருடைய ஏற்றுக்கொண்டவர் ஒருத்தர் கூட இருக்கும். சுமாராக 70,000 அன்பியாக்களை அல்லாஹ் தஆலா ஊருக்கு அமிச்சோன்னு எல்லாரும் மாலை போட்டுனா வரவேற்கல, கல்லால் அடித்து வரவேற்றான். இல்லம் நெந்தையானு அர்ஜுமன்னக், அந்த மக்கள் நூஹே மரியாதையாக இதை விட்டு நீ விலகி கொள்ளவில்லை என்று சொன்னால் கல்லால் அடித்துக் கொள்ளுவோம். உண்மை நாம் பயங்கரணும். அல்லாஹ் சொன்னா குர்ஆன்ல அர்ஜுமன்னக். ஒரு நபி ஊருக்கு போறாங்க, அந்த மக்கள் எல்லாம் நபி துரத்துறாங்க. 2 மார்ல இது அரசன்னா இதை முத்தனைலி இப்போ கதபூமா பாசனா பி சாலிசி, அல்லாஹ் 3ஆவது நபி அனுப்பி வச்சான். போய் சொல்லுங்க அந்த மக்கள்கிட்ட, போய் சொல்லுங்க, போய் அந்த மக்கள்கிட்ட அப்படி போய் 3 நபி பேரும் சொல்றான், 3 நபி பாருன்னு சொல்றான். பாசனா பி சாலிசி ஃபகாலு இன்னா இலைக்கும் முர்சலூன், அல்லாஹ் அவங்க நபியா அனுப்பிச்சிருக்கான். போவோம் ஊருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல சொன்னான்பா, அல்லாஹ் தான் இலாஹ்னு சொல்ல சொன்னான். அதுதான் அல்லாஹ் அவங்களை அமைச்சு வச்சிருக்கிறான்பா அப்படின்னு சொன்னான். இன்னா இலைக்கும் முர்சலூன் அப்படி 3 பேர், முதல் 2 பேர் அமிச்சான் அல்லாஹ் தஆலா, 2 பேரையும் பொய்யாக்குனாங்க. இல்லை அடுத்தது 3 பேர் அமிச்சான். உடனே அவன் சொன்னான், ஓப்பா நீ எங்களை மாதிரி மனுஷன், அல்லாஹ் அமிச்சானா வானத்துல கூச்சியா, கொம்பு முளைச்சிருக்கா உனக்கு, நீ எங்களை மாதிரி மனுஷன் தான் போ. காலு மா அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா மா அன்ஸல ரஹ்மானு மின் ஷைஇன் இன் அன்தும் இல்லா தக்தீப், நீ பொய் சொல்ற, அல்லாஹ் உனக்கு எதுவும் இறக்கவெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. யாரை பார்த்துங்க? இப்ப நபிமார்களை பார்த்து நீ என்ன மாதிரி சாதாரண மனுஷன் தான் யார் சொன்னா? காஃபிர்கள். அப்ப இப்ப அப்படி சொல்றவன் யாருங்க? ரசூலுல்லாஹ் சாதாரண நம்மள மாதிரி மனுஷன் தான் சொல்றவன் யாருங்க? காலு ரப்புனா யஅலமு இன்னா இலைக்கும் லமுர்சலூன், நான் ஒன்று சொல்றேன் நீ கேட்க மாட்டேங்கிற, ஆனால் என் ரப்புக்கு தெரியும். இன்னா இலைக்கும் முர்சலூன், நான் உன் பக்கம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பது என் ரப்புக்கு தெரியும். ஒமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், எத்தி வைப்பதை தவிர எனக்கு வேற என்ன வேலை அப்படின்னு சொன்னாங்களா. கடைசியா அந்த 3 நபிமார்களையுமே கொன்னுட்டாங்க. 3 பேரையும் கொண்டாங்க, அடிச்சு சாவடிச்சிட்டாங்க. ஒருத்தர் கூட ஈமான் கொள்ளல. அங்கிருந்து மறைமுகமாக ஈமான் கொண்ட ஒரு இறை நேசர் வலியுல்லா
ஒரு மனிதர் ஓடி வந்தார். மக்களே மக்களே, என்ன காரியம் செய்றீங்க? நபிமார்களை பின்பற்றுங்கப்பா, என்னப்பா இப்படி பண்றீங்க நீங்க அப்படின்னு சொன்னார் அவர். ஓ, நீ அந்த கட்சி சேர்ந்துட்டியா? நீ உனக்கும் இருக்குடா, வாடா. அவரையும் வச்சு கும்மி அவரையும் சாவடிச்சிட்டான். அடிச்சு கல்லால் அடிச்சு சாவடிச்சுட்டார். குர்ஆன் சொல்லுது, சுமாராக 70,000 நபிமார்களை கொன்றிருக்கிறார்கள் இந்த யஹூதி. அல்லாஹு அக்பர். இப்ப லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னோம்னா வரவேற்புலாம் கிடையாதுங்க. கருணை கடலாகிய அல்லாஹ் இன்னைக்கு நம்ம லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றோம். அந்த அன்பியாக்களுடைய பிச்சைங்க. மூத்தா போனாங்களே 70,000 அன்பியாக்கள், ராவும் பகலும் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி 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 யா கௌமி இத்தபிஉல் முர்சலீன் யா கௌமி இப்துல்லாஹ் மா லகும் மின் இலாஹின் கைருஹு. இந்த அல்லாஹ் தவிர இலாஹ் உங்களுக்கு கிடையாது. கோடான கோடி சிறுசிகளை தேவை பூர்த்தி செய்யக்கூடிய யாரும் இல்லை. இந்த 1,24,000 நபிமார் வந்தாங்களே, முத்தரையாக முகமது ரசூலுல்லாஹ் வந்தாங்களே, அவங்க பிச்சையில் இன்னைக்கு நாம லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றோம். பிரியாணியும் குஷ்காவும் குருமாவும் கிடைக்குது, ஒருச்சகோலியும் கிடைக்குது. அந்த லா இலாஹா இல்லல்லாஹ்க்கு நம்ம இடத்துல அந்த அன்பியாவோட பிச்சையில எந்த லா இலாஹா இல்லல்லாஹ் உலக மக்கள்லாம் கற்றுக் கொடுத்தார்களோ அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொன்னாங்க, வயிற்றுல கல்லை கட்டிட்டு சொன்னாங்க. இப்ப நாம லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னதோட வரும் குஷ்காவும் ஹஜ்ரத் குப்லா ரஹ்மத்துல்லாஹி தாமத் பரக்காத்து. அதாவது எங்க வீட்டுக்கு வாங்க, உங்க வீட்டுக்கு வாங்க. இல்லைங்க, என்னால நேற்று காலையிலும் பிரியாணி, நேற்று பிரியாணி இல்ல, அதனால என்னால முடியாதுங்க. அவங்க கல்லை கட்டிட்டாங்க, நம்ம பெல்ட்டை வேற கட்டிக்கிறோம். தொந்தி தனியா ஆடுது, சாப்பிட்டு சாப்பிட்டு தொந்தி தனியா ஆடுது. அது ஆடாம இருக்கிறதுக்கான பெல்ட் கட்டிக்கிறோம். அவங்க கைத்தை கட்டினாங்க வயிறு கூன் உடுகாம இருக்கிறதுக்காண்டி நாம பெல்ட்டை இறுக்கி கட்டிக்கிட்டு பயான் செய்றோம். ஏன் தெரியுமா? ஹம் ஜெய்சே கமீனுக்கு அல்லாஹ் சாக்கிலாத்தை. நம்மள மாதிரி கம்ம நாட்டி பயல்களுக்கு, நம்மள மாதிரி படுபாவிற்கு அல்லாஹ் அப்படி கொடுக்குறான். ஏன்னு கேட்டா, அவங்க அடி வாங்கியும் கல்லடி வாங்கியும் சொல்லடி வாங்கியும் லா இலாஹா இல்லல்லாஹ் உடல பாருங்க. முஹூ நபியை கொண்டு போய் அடிச்சு நொறுக்கி கொண்டு போய் குப்பையில போட்டுருவாங்க. எந்திரிச்சு தட்டு தடுமாறு வெளியே வந்து யாக்கும் என்பதுல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு. அருமை மக்களே, அல்லாஹ் வணங்குங்கள், அல்லாஹ் தவிர இலாஹ் உங்களுக்கு கிடையாது. கலஞ்சுங்களா? நாம இன்னைக்கு அந்த மாதிரிதான் லா இலாஹா இல்லல்லாஹ் சேவை செய்ய மாட்டோம். நமக்கு போடுறதுக்கெல்லாம் நாரே தக்பீர் போடணும், மாலை போடணும், துண்டு போடணும், பிரியாணி கொடுக்கணும். அப்பதான் நாம லா இலாஹா இல்லல்லாஹ் சேவை செய்வோம். நல்லா நம்மள மாதிரி கம்ம நாட்டி கொடுக்கணும். கம் நாட்டின்னு அவங்க தாதா சொல்றாரு. அம் ஜெய்சே கமீனும், கமீனு சொன்னா கம்ம நாட்டி பேருன்னு சொல்றோம்ல, கேடுகிட்ட பேர் ஒன்று. நம்மள மாதிரி ஒரு இழிந்தவர்கள், பாவிகள், படுபாவிகள், ஆசியும் இவங்களுக்கு அல்லாஹ் எப்படி சோறு கொடுத்துட்டு? ஏன் தெரியுமா? அவன் கரீமா இருக்கிறத கொடுத்துட்டு. நம்மள மாதிரி கமீனாக்கள் தூ கரீமி மண் கமீனா பர்தரம் நசு லுத்துஃபேஷுமா பருவர்தரம். அவனுடைய கரீமா இருக்கிறன்னு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி சேவையை நாம் செய்ய மாட்டோம். அந்த அன்பியாக்களும் அவுலியாக்களும் சேவை செஞ்ச மாதிரி தான் நம்ம செய்ய மாட்டோம் என்பதற்கு நல்லா கொடுத்துருக்கோம். உட்கார வச்சு ஃபேனு கீழே சஹாபாக்கெல்லாம் இந்த மாதிரி அழகிய தரையில ஃபேன்ல உட்காந்து குழுகுழுந்து உட்கார்ந்தா லா இலாஹா இல்லல்லாஹ் பேசிக்கிட்டாங்க. அர்க்கம் ரலியல்லாஹு வீட்டில் லா இலாஹா இல்லல்லாஹ் பேசுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வழியா யாரையும் போக வர மாட்டேங்கிறாங்க. ஒளிந்து மறைந்து யாரும் பார்க்காத நேரத்தில் வீட்டுக்குள்ள போய் அடைச்சிக்கிட்டு சத்தம் இல்லாம லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றாங்க ஸல்லல்லாஹு. யாரும் போனாங்கன்னு தெரிஞ்சுன்னா அடிச்சு துவைக்கிறாங்க. இதுதான் நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம். நம்ம விலாயத் என்றால் என்ன பை? நீ சதா அவனோடு சேர்ந்து அவனை நினைத்து கொண்டிரு, அவன் மீது அன்பு கொள், அவன் மீது காதல் கொள். அதுக்கு பேர் தான் விலாயத். அதுக்கு பேர் தான் விலாயத். லா இலாஹா இல்லல்லாஹ். அதான் அவன்ல சேர்ந்துரு, அவனை கொண்டாடு, அவனை கல்புல வச்சுக்கோ. அதுக்கு பேர் தான் விலாயத். இதெல்லாம் ஜாஹிரி அஸ்பாபுகள்லாம் ஒன்று. கூட்டம் சேர்க்கறது இதெல்லாம் கோச்சு பீனி. கல்ப அல்லாஹோடு சேர்த்துக்கோ. அதுக்கு பேர் வலி. அல்லாஹ் நமக்கு அந்த மாதிரி விலாயத்தை நசீபாக்குவானாக. அல்லாஹுடைய உண்மை நேசர்களாக அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்
வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.